ஸோ லைவ் ஆகிடுச்சப்பா. ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்களேன். லைவ் ஆகிடுச்சுன்னா ஆடியோ வீடியோ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சுங்களப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர். ஸோ வித்தவுட் எனி டிலே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ போகலாம்ல. ஓகே. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அட்மிஷன் ஜாயின் பண்ணணும்னு நான் எப்போவுமே உங்களை சொல்லலைப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸை படிக்கிற ஆஸ்பிரன்ஸை கேளுங்க. ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரு பிகினராக இருந்தால் ஸோ அங்கே வந்து எப்படி இருக்கும், கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கண்டென்ட் எங்கே நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால எப்போவுமே ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணவங்க, இல்லை இந்த ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கவங்க, ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கைடன்ஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது எக்ஸாமில் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ்க்கு ஸோ இந்த ஃபீல்டோட டெப்த்து தெரியும். ஸோ என்ன டெப்த்தில் படிக்கணும், அப்படி படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஸோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் ஃபர்தராக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை உங்களால் அந்த கிளாஸஸை பார்க்க முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அது ரெக்கார்டாக மாறிடும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம வந்து கிளாஸஸ்க்கான ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்ததாக கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 இயர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ கிளாஸ் முடிஞ்சு நமக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்ததாக டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னா ஜாயின் பண்ணலாம். பிஃபோர் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது அந்த எக்ஸாமுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டு. ஓகேங்களா? அதை யார் சூப்பராக நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றது விசாரிச்சுக்கோங்க. செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நான் ஆல்வேஸ் நிறைய முறை சொல்லியிருக்கேன், செல்ஃபாக படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் நம்ம சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளோட ஷெடியூல்ஸ். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஷெடியூல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி இந்த வீக்லேருந்தே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜிஎஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு இந்த ஜிஎஸோட ஆடட் ஷெடியூலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீக்கே ஜிஎஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு பிளான் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் என்னோட ஜிஎஸோட ஷெடியூல்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் டெக்னிக்கல் எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம்ப்பா, பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன். கரெக்டாக? என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ்னா என்ன, அது எப்போ இருக்கும், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்னா என்ன, அது எப்போ இருக்கும், நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்னா என்ன, அது எப்போ இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நேற்று கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ கிளியரா? ஸோ என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஜெனரேட்டருக்கு நான் எழுதுறேன். ஃபார் திஸ் ஆல் ஃபார் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இதுக்கான டயக்ராம்ஸை நான் வரைஞ்சிருந்தேன். பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், வி ஹேவ் ஒன் காயில், அதோட இம்பிடன்ஸ் இஸ் Z1, பாசிட்டிவ்னா Z1. ஸோ அடுத்ததாக E, இது என்னோட E அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் கிரவுண்டட். அடுத்ததாக ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் IA1, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் மாடல். அடுத்ததா நெகட்டிவ் சீக்வன்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு சோர்ஸ் இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இதுக்கு நமக்கு சோர்ஸஸ் இருக்காது. இட் இஸ் கிரவுண்டட் இட் செல்ஃப். ஸோ இதோட இம்பிடன்ஸ் என்னென்னா Z1 கேட்டால் கிடையாது. திஸ் இஸ் Z2. என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸை நம்ம Z2ன்னு எழுதியிருப்போம். ஸோ ஓகேங்களா? அடுத்து இவனோட கரண்ட் ஃப்ளோன்றது இட் இஸ் ஆப்போசிட் டு த மை ஃப்ளோ. ஓகேங்களா? மைனஸ் IA1. ஸோ இது IA2ன்னு தான் எழுதணும். திஸ் இஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். அடுத்ததா ஜீரோ சீக்வன்ஸோட டயக்ராம். ஜீரோ சீக்வன்ஸ் டயக்ராம் ஆஃப் ஆல்டர்னேட்டரை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் Z0 எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே எனக்கு இம்பிடன்ஸ் Zn இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரவுண்டிங் இம்பிடன்ஸ், திஸ் இஸ் வாட் கிரவுண்டிங் இம்பிடன்ஸ் Zn. ஓகேங்களா? ஸோ
Zn is equivalent to sometimes 3 times of Xn இருக்கும். இது reactance grounding இருந்தா, resistance grounding இருந்தா, solid grounding இருந்தா dead short circuit இருக்கும். ஓகேங்களா? solid grounding னா impedance is 0. so அப்போ வந்து short circuit இருக்கும். reactance grounding னா reactance நீங்க போட்டுருப்பீங்க அவ்வளவுதான்பா. இதுலயும் எனக்கு supply voltage இருக்குமான்னா இருக்காது. ஓகேங்களா? so இது என்னோட IA0. ஓகே, இதுதான் என்னோட ரெஸ்பெக்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன். நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நம்ம வரைஞ்சிருப்போம், அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான். ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் நிறைய டைம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான். திஸ் இஸ் வாட் ஆல் த சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட சீக்வன்ஸ் டயக்ராம். புரியுதாப்பா? இங்கே நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்றதை இன்றைக்கி கிளாஸில் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸில் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் நம்ம இம்பிடன்சஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி அப்போ அதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் நமக்கு தெரியணும். பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ரெப்ரசன்டேஷன் ஃபார் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், அதே மாதிரி பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ரெப்ரசன்டேஷன் ஃபார் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் சேம் தான். ஜீரோ சீக்வன்ஸ்க்கு மட்டும் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரில் வி ப்ரொவைடட் த ஸ்டார் ஆர் டெல்டா. ஸ்டார் கனெக்டட் கிரவுண்டாக இருக்கலாம், இல்லை நான் கிரவுண்டடாக இருக்கலாம். ஸோ அந்த கனெக்ஷன் ஆஃப் இதுக்கு மட்டும்தான் டயக்ராம்ஸ் மாறும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா வில் ரிமைன் ஃபார் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ். ஜீரோ சீக்வன்ஸோட டயக்ராம்ஸ் மாறும். இன்னைக்கு நான் சர்க்யூட் வரைகிறப்போ உங்களுக்கு இதுக்கும் ஜீரோ சீக்வன்ஸ் ஈஸியாக வரையறதுக்கு சொல்லித்தரேன். ஜீரோ சீக்வன்ஸ் சேம் இதே மாதிரி தான். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரில் வரைஞ்ச மாதிரி தான் இவனுக்கும் ஜீரோ சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட சீக்வன்ஸ் டயக்ராம்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் தெரியணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நேற்று கிளாஸில் நான் உங்களுக்கு ஃபேஸ் வோல்டேஜோட டெரிவேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ விஆர், விஒய், விபி இது எப்படி எழுதலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக விஆர், விஒய், விபி எப்படிப்பா எழுதியிருப்போம் நம்ம? விஆர் நாட் ப்ளஸ் விஆர் ஒன் ப்ளஸ் விஆர் டூ. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ இது எல்லாமே என்னப்பா? திஸ் இஸ் ஆல் ஆர் சீக்வன்ஸ் வோல்டேஜ். ஓகே, அது எல்லாமே என்னோட ஃபேஸ் வோல்டேஜஸ். ஸோ இது எல்லாமே என்னோட சீக்வன்ஸ் வோல்டேஜஸாக நம்ம எழுதுறோம். ஸோ அதே மாதிரி ஸோ விஆர் நாட்டுக்கு எழுதுன மாதிரி விஒய் நாட்டு ப்ளஸ் இங்கே எப்படிப்பா எழுதுவோம்? நம்ம ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணுவோமா? ஒரு ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்ப்பா? திஸ் இஸ் கே ஸ்கொயர் விஆர் ஒன், அடுத்ததா கே விஆர் டூ. தட்ஸ் இட். கரெக்டா? கே ஸ்கொயர் விஆர் ஒன் பிளஸ் கே விஆர் டூவாக இருக்கும். அடுத்ததான் என்னோட பி ஃபேஸ் எழுதுறப்போ ஸோ வி பி ஜீரோ பிளஸ் கே விபி பிளஸ் கே விஆர் ஒன் பிளஸ் கே ஸ்கொயர் விஆர் டூ. ஸோ கிளியரா? இதோட சீக்வன்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் நான் எழுதியிருப்பேன். ஃப்ரம் ஃபேஸ் வோல்டேஜை டெரைவ் பண்ணியிருப்போம். சீக்வன்ஸ் வோல்டேஜஸ்ல இருந்து ஃபேஸ் வோல்டேஜஸை டெரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் ஸோ விஆர் நாட்டையும் என்னால் டெரைவ் பண்ண முடியும். இது என்னோட சீக்வன்ஸ் வோல்டேஜஸ். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் வோல்டேஜஸை ஃப்ரம் ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து என்னால் எழுத முடியும். அப்படி எழுதுறப்ப என்ன நடந்திருக்கும்னா 1/3. ஸோ விஆர் ப்ளஸ் விஒய் ப்ளஸ் விபி. கரெக்டா? விஆர் ப்ளஸ் விஒய் ப்ளஸ் விபி. அதே மாதிரி என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜை நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். தட் இஸ் 1/3 விஆர் ப்ளஸ் அங்கே கே ஸ்கொயர் வந்துச்சா, இங்கே கே வரும், அவ்வளோதான். கே விஒய் plus k square vb plus k vy plus k square vb. So அடுத்தது அதே மாதிரி என்னோட vr2 கரெக்டா? என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் 1/3 vr plus k square vy plus k vb. சரி, இது எல்லாமே நேற்று நம்ம டெரைவ் பண்ணது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன்னா
இதெல்லாம் இன்னைக்கு ஃபால்ட்டோட டயக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 2 ரெப்ரசன்டேஷன்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைல்ல. அடுத்து ஃபைனலாக நான் ஒரு டேபிள் கொடுத்தேன், அந்த டேபிள் ஞாபகம் இருக்குங்களா? சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ் ஃபார் த வேரியஸ் எலமெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த டேபிள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேயா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒன்று சாலியன் போலு, ஸோ இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் போல். சாலியன் போலில் நம்ம இதோட சீக்வன்ஸ் இம்பிடன்சஸை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ Z0ஓட வேல்யூ, Z1ஓட வேல்யூ, Z2ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். Z0 இஸ் லெஸ்ஸர் தேன் Z1 இருக்கும், Z2 இருக்கும். Z2 இஸ் லெஸ்ஸர் தேன் Z1 இருக்கும் ஃபார் சாலியன் போலுக்கு. அதே சிலிண்ட்ரிக்கலாக இருந்தால் கிளியரா? சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறப்ப Z1ம் Z2ம் சேம். ஓகேங்களா? Z1ம் Z2ம் சேம் அண்ட் Z0 இஸ் லெஸ்ஸர் தேன் Z1 இருக்கும். ஸோ இது சாலியன் போல் ஜெனரேட்டர் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் போல் ஜெனரேட்டர்ஸோட இம்பிடன்ஸஸை நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருப்பேன். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸஸை. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம போகலாமா? இன்னைக்கு நம்ம ஒரு நெட்வொர்க் கொடுக்குறேன், ஒரு நெட்வொர்க் கொடுப்போம். ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நமக்கு நிறைய யூஸ் ஆகும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபால்ட்டை ஈஸியாகவும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு நெட்வொர்க் கொடுப்போம், அந்த நெட்வொர்க்குக்கு ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் என்ன, அந்த நெட்வொர்க்கோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் என்ன, அந்த நெட்வொர்க்கோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா என்னால் ஈஸியாக அந்த சிஸ்டமுக்கு ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது, அதில் ஃபால்ட் ஆக போகுது. அப்படி ஃபால்ட் ஆகிறதுனால அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ கரண்ட் போக போகுது அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது தெரியணும்னா எனக்கு அந்த சீக்வன்ஸோட இம்பிடன்சஸ் தெரியணும். ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சீக்வன்ஸ் இம்பிடன்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ ஜஸ்ட் டேக் ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கொஷின் சால்வ் பண்ணாலே நமக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா? இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கப்புள் பண்ணுறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்ததாக திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன், ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மர். திஸ் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இப்போ என்னோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் சடனாக சம்வேர் ஃபால்ட் அக்கர்ஸ் ஹியர். திஸ் இஸ் ஃபால்ட். இந்த லைனில், இந்த பர்டிகுலர் லைனில் எனக்கு ஃபால்ட் அக்கர் ஆகுது. இப்போ பாருங்கள், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் வந்து ஸ்டார் கனெக்டட். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் ஸ்டார் கனெக்டட் வித் த ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் வந்து ஸ்டார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ZN ரியாக்டன்ஸ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரியாக்டன்ஸ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ZN அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 சைடு இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸ்டார் அண்ட் கிரவுண்டட், சாலிட் கிரவுண்ட் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சாலிட் கிரவுண்ட். ஸோ இதுவுமே ஸ்டார் அண்ட் சாலிட் கிரவுண்ட். ஓகேங்களா? இதுவுமே ஸ்டார் கனெக்டட் அண்ட் இட் இஸ் சாலிட்லி கிரவுண்டட். ஓகேங்களா? இதுவுமே எனக்கு சாலிட் கிரவுண்டாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா. இது என்னோட ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போது என்னோட எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ், ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ் கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் ஜெனரேட்டருக்கு Z1 இஸ் ஈக்குவலன் டு Z2 இஸ் ஈக்குவலன் டு 0.25 m. அப்போ தெளிவாக தெரியுது இது என்ன டைப் ஆஃப் ஜெனரேட்டராக இருக்கும்னா இது டெஃபினட்டாக சிலிண்ட்ரிக்கல் போல் ஜெனரேட்டர் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் போல்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் என்னோட ஹை ஸ்பீடு டர்பைன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா Z0 இஸ் வாட் வி நோ, லெஸ்ஸர் தேன் Z1 இருக்கும். எஸ், லெஸ்ஸர் தேன் Z1 இருக்குது. ஸோ அடுத்ததா இந்த இம்பிடன்ஸ், இந்த ஜெனரேட்டருக்கு ஒரு கிரவுண்டிங் இம்பிடன்ஸ் ZN இருக்கு. கரெக்டாக அந்த ZN கொடுப்பாங்க. ஸோ ZN இஸ் ஈக்குவலன் டு 0.05. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ஜெனரேட்டர்ஸில் பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் அண்டு அந்த கிரவுண்டிங் இம்பிடன்ஸ் ZNன்றது கிரவுண்டிங் இம்பிடன்ஸ். கிரவுண்ட் பண்ணுறப்போ ஒரு இம்பிடன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, தட் இஸ் நோன் அஸ் கிரவுண்டிங் இம்பிடன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் கிரவுண்டிங் இம்பிடன்ஸ் ZN கேட்க மாட்டாங்க, பிகாஸ் தட் இஸ் 0. சாலிட்லி கிரவுண்டாக இருந்துச்சுன்னா ZN இஸ் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும்
all the impedances are same. நம்ம டேபிள்ல கூட பார்த்திருப்போம். Z1 is equivalent to Z2 is equivalent to Z0 equivalent to 0.05. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் சொன்னேன்ல, இதோட டயக்ராம் தான் மாறும். ஓகேங்களா? ஆனால் இம்பிடன்சஸ் சேமாக தான் இருக்கும். பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ்க்கு போய் நீங்கள் டேபிளில் கூட போய் பாருங்கள், இம்பிடன்சஸ் சேமாக இருக்கும். ஆனால் அதோட டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்க்கு மட்டும் மாறும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் நம்ம டயக்ராம்ஸ் மாறும். அதை இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த நெட்வொர்க் வரைகிறப்ப பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வரைஞ்சிட்டோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு எழுதிட்டோம். அடுத்து ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் கொடுக்குறாங்க. ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் இம்பிடன்சஸ் கொடுக்குறாங்க. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ். Z1 equivalent to Z2 is 0.2. அடுத்ததா Z0 is equivalent to 0.6. ஓகேங்களா? Z0ன்றது 0.6, Z1 Z2ன்றது 0.2. கிளியரா? இப்போ இதுதான் என் given question. ஸோ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா, draw positive sequence. ஓகேங்களா? ஸோ இல்லைனா சிம்பிளா derive positive sequence equivalent. that is Z1 equivalent கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் Z1 இருக்கு. அப்ப இந்த மொத்தத்தோட Z1 equivalent என்ன? ஓகேங்களா? இங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் Z1 இருக்குப்பா. ஸோ இப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எல்லாத்தோட Z1 equivalent என்ன? சிமிலரா நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ், அதுதான் Z2 equivalent. ஸோ அதே மாதிரி Z0 equivalent. ஸோ இந்த மூணு பேராமீட்டர்ஸை we need to find. ஓகேங்களா? Z1 equivalent, Z2 equivalent and Z0 equivalent. பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸோட ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸஸோட ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க போயிட்டு Z1 என்னோட Z1ஓட ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி எக்யூப்மெண்ட்டுக்கூட Z1 டயக்ராம்ஸை வரையணும். அடுத்ததா இது எல்லாமே சீரியஸ் மேனர்ல கனெக்ட் ஆயிருக்கனால அந்த எக்யூப்மெண்ட்ஸோட டயக்ராம்ஸும் சீரியஸ் மேனர்ல கனெக்ட் பண்ணணும். இங்க போய் பாருங்க, என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? இந்த டயக்ராம்ல பாருங்க, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் இனிஷியலி ஃபர்ஸ்ட் கனெக்டட். அப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் டயக்ராம் எப்படி வரையணும்? எஸ், அப்போ இது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் டயக்ராம் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எப்படி வரையணும்? இப்படி வரையணும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி வரையணும்? ஸோ இப்படி வரையணும். ஜஸ்ட் மொத்த டயக்ராம்ஸும் நீங்க வரைஞ்சிங்கனாலே முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபால்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா இது ஒரு பஸ்ஸை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் பஸ் 1 அண்ட் திஸ் இஸ் பஸ் 2 அண்ட் திஸ் இஸ் பஸ் 3. ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபால்ட்டு பஸ் 3ல அக்கர் ஆகுது. ஓகேயா? அப்போ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் 3. ஓகேங்களா? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் 3. அப்போ என்னோட பஸ் 3யோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிளியர் தானே? இப்போ ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் என்ன? 0.25. அடுத்து இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்? Z1 வித் E அப்படி இருக்கும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணணும்? Z1 ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கணும். சாரி, திஸ் இஸ் நாட் ரெசிஸ்டர், இட் இஸ் காயில். Z1 அடுத்ததா இங்க எனக்கு E at an angle of del. ஜஸ்ட் நீங்க இந்த E போடலனாலும் பரவாயில்ல, இந்த E அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணாலும் போதும். அது ஒரு சோர்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா கூட போதும். E at an angle of del இது காமனா. ஸோ இங்கயோட என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க் ஃபார் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் ஓவர். ஸோ அடுத்ததா Z1ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்கனால நான் இந்த இடத்துல டைரெக்டாக போயிட்டு Z1 வந்து 0.25 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ அதை வந்து Z1ன்னு எழுத முடியாது இல்லை. ஸோ இந்த ZG அப்படின்னு கூட போட்டுக்கிறேன், ஜெனரேட்டரோடது 0.25. அடுத்தது பாருங்க, ஜெனரேட்டருக்கு அடுத்த எக்யூப்மெண்ட் யார் இருக்காப்பா? என்னோட டிரான்ஸ்ஃபார்மர். கிளியரா? டிரான்ஸ்ஃபார்மரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மரோட ரெப்ரசன்டேஷன் இஸ் திஸ் ஒன்லி. ஓகேயா? ஸோ அடுத்ததா
பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அப்போ வரப்போ நம்ம இந்த கிரவுண்டிங்கை பற்றி எந்த கேரும் பண்ணிக்க மாட்டோம். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வரப்போ கிரவுண்டிங்கை பற்றி எந்த கேரும் பண்ணிக்க மாட்டோம். என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் வரப்போ மட்டும்தான் கிரவுண்டிங்ஸ்க்கு நம்ம ஒரு செப்பரேட் டயக்ராம்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். சிம்பிளாக எங்கே கூட பாருங்கள், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வரப்போ சோர்ஸ் இருந்தால் சோர்ஸு, மற்ற எல்லாத்துக்கும் சோர்ஸ் இல்லைன்னா சோர்ஸ் இருக்காது. நெகட்டிவ் சீக்வன்ஸ் வர்றப்போ சேம் ஆஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸாக இருக்கும், சேம் ஆஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸாக இருக்கும். ஜீரோ சீக்வன்ஸ் வரப்போ தான் நம்ம கிரவுண்டிங் இம்பிடன்ஸை எடுக்கிறோம், அப்போ தான் நம்ம கிரவுண்டிங் இம்பிடன்ஸை எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பாசிட்டிவ் சீக்வன்ஸ் தான் வரைகிறோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டான சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டருக்கு வரைஞ்சிட்டோம், செகண்ட் எலமெண்ட்டான டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரைய போகிறோம். சேம், அப்போ Z1 ஈக்குவல் டு 0.05. ஜஸ்ட் ஒரு காயில் போட்டு அதில் வந்து Z1 ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர், இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, ஸோ 0.05 இல்லை, இதோட இம்பிடன்ஸ் இப்போ தானே நம்ம பார்த்தோம், 0.05. நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் என்னப்பா கனெக்ட் ஆயிருக்குது? இந்த எக்யூப்மெண்ட், தேர்ட் எக்யூப்மெண்ட் இஸ் ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனோட Z1 வேல்யூ இஸ் 0.2. நீங்கள் போய் பாருங்க, ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் சேம் டயக்ராம் தான். அப்போ ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனே நான் வரைகிறேன். ஸோ அப்போ 0.2. ஸோ திஸ் இஸ் Z ஆஃப் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அடுத்ததா ஜஸ்ட் இந்த டயக்ராம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபர்தராக இங்கே பஸ் 3 இருக்குது. இந்த பஸ் 3 என்னவா இருக்குப்பா, ஃபால்ட் ஆகுது. இந்த ஃபால்ட் இஸ் கிரவுண்டட். ஓகே, அப்போ இந்த ஃபால்ட்டு கிரவுண்டை டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது கிரவுண்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த டயக்ராம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த டயக்ராமை கிரவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இந்த இடத்துல அது கிரவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபால்ட் இம்பிடன்ஸ் இதோட எண்ட் ஆயிடுது. ஓகேங்களா, இந்த ஃபால்ட் பாருங்க, அந்த இடத்துல எனக்கு கிரவுண்ட் ஆயிருச்சா, அப்போ பாசிட்டிவ் சீக்வன்ஸ்ல எந்த சேஞ்சும் வராது, ஜஸ்ட் அதோட நிறுத்திடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட நம்ம நிறுத்திட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல இருக்க போற இந்த டோட்டல் இம்பிடன்ஸ் தான், தட் இஸ் Z1 ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸஸோட ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ். சரி, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த மொத்த எக்யூப்மெண்ட்டோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸஸை நான் கண்டுபிடிக்க போறேன். இங்க ஆட் பண்ண வேண்டியது தானே 0.25, 0.05, 0.2. ஸோ ஆட் பண்ண என்னப்பா வரும், 0.25, 0.5, 0.3, 0.2, 0.5. ஸோ இது பர் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. கிளியரா, எல்லாமே பர் யூனிட்ல கொடுத்துருக்கறனால என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸஸோட ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் ஃபார் த ஹோல் நெட்வொர்க், இந்த ஃபால்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ Z1 ஈக்குவலன்ட் தெரியும்னா, ஓகேங்களா, இந்த ஃபால்ட் என்ன பண்ணோம்னா இந்த Z1 ஈக்குவலன்ட், Z2 ஈக்குவலன்ட், Z0 ஈக்குவலண்ட்டை பொறுத்து தான் இந்த ஃபால்ட் கரண்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா, இங்கே போகிற ஃபால்ட் கரண்ட்டு ஸோ இந்த Z1, Z2, Z0 பொறுத்து தான் இருக்கு. இப்போ அதில் ஒரு பேராமீட்டரான Z1 ஈக்குவலண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கிளியரா, அப்போ Z1 ஈக்குவலண்ட் இஸ் 0.5. நமக்கு என்ன தெரியும், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வில் ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல் ஓன்லி. ஓகேங்களா, இப்போ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸை டெரைவ் பண்ணணும். கரெக்டா, நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் 3. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸை பொறுத்த வரைக்கும், சார் இந்த இடத்துல எனக்கு சோர்ஸ் இருந்தாலும் அந்த சோர்ஸை நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். மீதி ரிமைனிங் எல்லாமே சேம். இதுக்கு பாருங்க நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ், ஸோ இதோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ், ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ், அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மரோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ், என்னோட ஜெனரேட்டரோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ காப்பி தான் வருது. பிஃபோர் அந்த ஜெனரேட்டரை மட்டும் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். So clear, this is transformer, this is transmission line, that's it. So இது என்னோட நியூட்ரல். கிளியரா, ஸோ இது நம்மளோட நியூட்ரல். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா Z1 ஈக்குவலண்ட் என்ன சார் வரப்போகுது, சேம் அதே ஆன்சர் தானே வரும். எஸ், ஸோ இந்த ஹோல் நெட்வொர்க் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் நெட்வொர்க்கோட Z1 ஈக்குவலண்ட், Z2 ஈக்குவலண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So this is 0.2. So இப்போ இதோட Z2 equivalent நீங்க calculate பண்ணீங்கன்னா again it is 0.5 per unit. ஓகேங்களா, so இதோட Z2 equivalent நீங்க பார்த்தீங்கன்னா again it is 0.5 per unit தான். So clear தானே, Z1 equivalent Z2 equivalent கண்டுபிடிச்சிட்டோமா.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஈக்குவலன் கண்டுபிடிக்க போகிறோம்? Z0 ஓட ஈக்குவலன், நெகட்டிவ் சீக்வன்ஸோட ஈக்குவலன் அட் பஸ் 3. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் அட் பஸ் 3. ஸோ இந்த பஸ் 3ல நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ போய் பாருங்க, என் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் டயக்ராம்ஸ் எப்படி வரைகிறோம். ஸோ ஜெனரேட்டரோட இம்பிடன்ஸ் Z0 எழுதுறோம். ஜெனரேட்டர் கிரவுண்டிங் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். அப்படி கிரவுண்டிங் பண்ணியிருந்தா அதோட ரியாக்டன்சஸ் தட் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். கிளியரா? ஸோ அதோட ரியாக்டன்ஸ் Zn தட் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகேங்களா? இது எப்பவுமே ஸோ Zn equal to 3 டைம்ஸ் ஆஃப் Xn. இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா தட் இஸ் Xn தான். ஓகேயா? இது வந்து Xn. ஓகேயா? ஸோ இது 3 டைம்ஸ் ஆஃப் Xn எழுதணும். ஓகேங்களா? அப்போ பாருங்க, இந்த டயக்ராம்ஸை பார்த்தாலே ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ Z0 எழுதணும், அது கூட 3 டைம்ஸ் ஆஃப் Xn சீரீஸில் எழுதணும். இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கான ஜீரோ சீக்வன்ஸோட ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கான ஜீரோ சீக்வன்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஜஸ்ட் இப்போ அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ் ஃபஸ்ட்டு Z0 எழுதணும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் Zn எழுதணும். தேர்ஃபோர் அடுத்ததாக கிரவுண்டிங் பண்ணியிருப்போம். ஸோ கிளியரா? அந்த இடத்துல எனக்கு சோர்சஸ் வராது, சோர்சஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். கிளியரா? திஸ் இஸ் கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். அவ்வளவு தானே. இப்போ வேல்யூஸை அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ Z0ஓட வேல்யூஸ் ஃபார் ஜெனரேட்டர் இஸ் 0.08. அடுத்ததாக Xn வந்து 0.05. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் Xn வந்து 0.15. கிளியரா? அப்போ திஸ் இஸ் வாட் 3Xn இஸ் 0.15. ஸோ இதை அந்த சைடில் எழுதிக்கிறேன். ஸோ இது என்னப்பா 0.08 ஜீரோ சீக்வன்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம். பாருங்க 0.08 0.05 சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் முடிஞ்சிச்சு. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட நெகட்டிவ் ஜீரோ சீக்வன்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா யாருப்பா இருக்காரு? இங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காரு. கிளியரா? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோ சீக்வன்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் Z0 டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? திஸ் இஸ் Z0 டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ இதோட கனெக்ஷனை இங்க டெல்டாவா ஸ்டாரான்னு பார்க்கணும். இது ஸ்டாரா இருந்தா இட் இஸ் பியூர்லி ஓப்பன். ஓகேங்களா? இது ஸ்டாரா இருந்தா பியூர்லி ஓப்பன். ஸோ இது சாலிட் கிரவுண்டா இருந்தா சாலிட் கிரவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ரியாக்டன்ஸ் கிரவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரியாக்டன்ஸை வரையணும். ஓகேங்களா? ஸோ இது புரியுது இல்லை? ஸோ ஸ்டாருன்னா ஓப்பன், சாலிட் கிரவுண்டுன்னா சாலிடா ஷார்ட் பண்ணணும். சாலிடு ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங்னா இந்த பிரைமரி தான் இது, செகண்டரி தான் இது. ஓகேங்களா? இப்போ செகண்டரியில எனக்கு சாலிட் கிரவுண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க சாலிட் கிரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது என்னோட ஸ்டார் கனெக்ஷன்ஸோட ரெப்ரசன்டேஷன். சார் டெல்டாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டெஃபினெட்லி ஷார்ட் டு திஸ் கிரவுண்ட். ஓகேயா? இது என்னோட டெல்டாவோட ரெப்ரசன்டேஷன். ஓகேயா? ஸோ இந்த டெல்டா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார் கனெக்ஷனாக இருந்து அது என்ன கிரவுண்ட் ஆயிருக்கா ஆகலையா, அந்த ஸ்டார் கிரவுண்ட் ஆகாமல் இருக்கா. ஸோ கிரவுண்ட் ஆயிருந்தா சாலிட் கிரவுண்டா, ரியாக்டன்ஸ் கிரவுண்டா. சாலிட் கிரவுண்ட்னா டைரக்ட் ஷார்ட் சர்க்கியூட், ரியாக்டன்ஸ் கிரவுண்ட்னா இங்கே அகெயின் ஒரு காயில். இந்த இடத்துல கிவன் கொஷினில் பாருங்க, இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருமே ஸ்டார் கனெக்டடாக இருக்காங்க. அண்ட் அகெயின் இவங்க ரெண்டு பேருமே சாலிட் கிரவுண்டாக இருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் சாலிட் கிரவுண்டிங் வி நீட் டு ஷார்ட் சர்க்கியூட்னா இங்கேயுமே என்னவாயிடும்? ஷார்ட் சர்க்கியூட். ஒய்? பிகாஸ் இட் இஸ் சாலிட்லி கிரவுண்டட். ஓகே, இதுவுமே சாலிட். பிரைமரி இஸ் சாலிட் கிரவுண்ட், செகண்டரி இஸ் சாலிட் கிரவுண்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க பாருங்க, இதோட இம்பிடன்ஸை நீங்க எழுதுங்க. இதோட இம்பிடன்சஸ் என்னப்பா? டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்சஸ். ஸோ இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸு. டிரான்ஸ்ஃபார்மரோட ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸஸ் 0.05. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்ன்றது 0.05. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸஸ் 0.05. ஸோ இது எதுக்காக இப்படி வருதுன்னா, திஸ் இஸ் ஸ்டார் சாலிட் கிரவுண்ட், இதுவுமே ஸ்டார் சாலிட் கிரவுண்ட்.
ஸோ அதனால தான் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் யார் இருக்கா? ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே தான். என்னோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ எல்லாமே இதுதான். ஸோ வேல்யூஸ் போய் பாருங்க. ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் Z0 வேல்யூ என்ன? 0.6. ஓகேயா, திஸ் இஸ் வாட் 0.6. அப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்னோட Z0 ஈக்குவலன்ட். ஓகேங்களா, இது என்னோட Z0 ஈக்குவலன்ட். Z0 ஈக்குவலன்ட், Z1 ஈக்குவலன்ட், Z2 ஈக்குவலன்ட் எப்படி கால்குலேட் பண்றன்றது கண்டிப்பா தெரியணும்பா. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஃபால்ட்டில் ப்ராப்ளம் கேட்டாங்க, இந்த மாதிரி டயக்ராம்ஸ் தான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா நீங்க Z0 ஈக்குவலன்ட், Z1 ஈக்குவலன்ட், Z2 ஈக்குவலன்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, திஸ் இஸ் 0.15 plus 0.8, 0.23. ஓகே, அடுத்து ஒரு 0.5, அப்போ 0.28. ஓகே, 0.28, அடுத்ததா 0.6. ஸோ அப்போ 8, 8, 0, அப்போ 0.88. கிளியரா? அப்போ இவனோட Z0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z0ஓட ஈக்குவலன்ட் வேல்யூ அது 0.88 per unit. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் Z0ஓட ஈக்குவலன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.88 per unit. சார் இதுலேயுமே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான சில கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. இங்கே ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்கணுமா? 2-3 ஜெனரேட்டர்ஸ் மேபி தே கேன் டேக். அப்போது இங்கே ஒரு ஜெனரேட்டர் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு ஜெனரேட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் எப்படி மாறி இருக்கும்னா, இங்கே ஒரு ஜெனரேட்டர்ஸ் 3 ஜெனரேட்டர்ஸ் பேரலல் ஆகுது இல்லை? ஸோ நீட் டு ட்ரா அடிஷ்னல் 3 ஜெனரேட்டர்ஸ். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்படியே ஜீரோ சீக்வன்ஸை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நீங்கள் பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் இதே டயக்ராம்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்யூப்மெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னா பேரலாக இருக்கும். ஸோ அந்த 3 பேரலல், அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே சீரியஸ். ஓகே, இந்த 3 மட்டும் நமக்கு பேரலாக இருக்கும். ஸோ லேட்டர் ஆன் கண்டிஷன்ஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு சீரியஸாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த சம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா இது மாதிரி எத்தனை ஒரு நெட்வொர்க்ஸ் இருந்தாலும் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போது இது 0.25, இவனும் 0.25, அப்போ 3 0.25 பேரலாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீதி எலமெண்ட் எல்லாமே சீரியஸாக இருக்க போகுது. புரியுதுங்கள்ல? ஸோ இப்படி தான் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கான Z1 ஈக்குவலன்ட், Z2 ஈக்குவலன்ட், Z0 ஈக்குவலன்ட் உங்களுக்கு கிளியராக கண்டுபிடிக்க தெரியணும். அதில் எந்த டவுட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இங்கே நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற மாதிரி, ஒரே ஒரு நெட்வொர்க் இருக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறோம். ஸோ வென் மோர் எலமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட்னா அப்படியே பேரலாக அந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி அதுக்கான Z1 ஈக்குவலன்ட், Z2 ஈக்குவலன்ட், Z0 ஈக்குவலன்ட்டை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா, ஸோ இப்போ Z1, Z2, Z0 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ இந்த இடத்துல ஒருவேளை ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் இருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஒரு வேளை இது Zn 0வா இல்லாமல், ஓகேங்களா, ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் இதோட வேல்யூ இஸ் 0.01 அப்படின்னு எடுத்திருந்தா we need to multiply with this 3 times. ஸோ அதே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சீரியஸ் பாத்தில் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி நம்ம பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸஸ்க்கான டயக்ராம்ஸை வரையணும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஃபால்ட்டுக்கு போயிடலாம், ஃபால்ட்டோட கால்குலேஷன்ஸ்க்கு போயிடலாம். இப்போ இந்த எப்படி வரைகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு கிளாஸில் தேவைப்படுறதெல்லாம் முதலே கொடுத்துட்டேன். இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் தேவைப்படும்னு சொன்னேன். இதை யூஸ் பண்ணி தான் அடுத்த டயக்ராம்ஸ் வரைஞ்சேன். அடுத்ததாக இதுவுமே நமக்கு தேவைப்படும், சீக்வன்ஸ் வோல்டேஜஸ், அடுத்ததாக ஃபேஸ் வோல்டேஜஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபேஸ் வோல்டேஜஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் வோல்டேஜ்லேருந்து ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி டெரைவ் பண்ணுறது, ஒரு ஃபேஸ் வோல்டேஜ்லேருந்து சீக்வன்ஸ் வோல்டேஜை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கு எப்படி நம்ம சீக்வன்ஸ் இம்பிடன்ஸஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபால்ட் கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபால்ட் கால்குலேஷன்ஸ். சார் நம்ம கிளாஸில் பார்த்தோம் நிறைய கைண்ட் ஆஃப் ஃபால்ட்ஸ் இருக்குது. கிளியரா? ஸோ LG ஃபால்ட், LL ஃபால்ட்டு, LLG ஃபால்ட்டு, LLL ஃபால்ட்டு, LLG ஃபால்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபால்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல.
ஸோ இப்போ அந்த ஃபால்ஸ் இருக்குங்கல்ல, அந்த ஃபால்ஸோட ஃபால்ட் கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த ஃபால்ட் கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிற ஃபால்ட்னா தட் இஸ் லைன் டு லைன் ஃபால்ட். சாரி, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், எல்ஜி ஃபால்ட், சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஓகேங்களா, சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சார், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபால்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ட் என்ன ஆகலாம்னா, இந்த ஃபால்ட் மேபி இப்போ இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லை, இது ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த இடத்துல தான் என்னோட ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஃபால்ட்டு மேபி இம்பிடன்ஸ் ஃபால்ட்டாக இருக்கலாம். இந்த ஃபால்ட்க்கு இம்பிடன்ஸ் இருக்கலாம்ப்பா. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் ZF நாட் 0, ஃபால்ட் இம்பிடன்ஸ். ZFன்றது ஃபால்ட் இம்பிடன்ஸ். ஸோ இல்லைன்னா என்னவா இருக்கலாம்னா ஃபால்ட் இம்பிடன்ஸ் 0வாக கூட இருக்கலாம். ஓகே, இதே ஃபால்ட்டு, ஸோ ஃபால்ட் இம்பிடன்ஸ் 0வாக கூட இருக்கலாம், ZF. ஸோ ஃபால்ட்டோட இம்பிடன்ஸஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபால்ட் எப்படி ஆயிருக்கு, ஃபால்ட் டைரக்டாக கிரவுண்ட் ஆயிருக்கா, இல்லை வேற ஏதாச்சும் ட்ரீ வழியாக வந்து கிரவுண்ட் ஆகுதா, இல்லை அந்த ஃபால்ட்டுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்கிற மாதிரி எதுனா ஒரு எக்யூப்மெண்ட் வழியாக அந்த ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகுதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த ஃபால்ட்டோட இம்பிடன்ஸஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ZF அப்படின்றது என்னன்னா தட் இஸ் ஃபால்ட் இம்பிடன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபால்ட் இம்பிடன்ஸஸை நீங்கள் பார்க்கணும். பொதுவாக ஒரு ஃபால்ட் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபால்ட் இம்பிடன்ஸஸை பார்க்கணும். ஸோ ஃபால்ட் இம்பிடன்ஸஸும் எனக்கு அடிஷ்னலாக கண்டிப்பாக ஆட் ஆகும். ஸோ எதில் ஆட் ஆகும்னா the fault impedance is added into the zero sequence component. It is added into zero sequence component. Sequence impedances. ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸஸோட ஆட் பண்ணணும் ஒரு வேளை இது இருந்துச்சுன்னா. இப்போ இந்த எல்ஜி ஃபால்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்டேட்மெண்ட்ஸை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். சில அசம்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன்ஸ் என்னென்னா அஸ்யூம் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் ஆப்ரேட்டிங் அட் நோ லோடு. ஓகேங்களா, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நம்ம நோ லோடில் ட்ரீட் பண்ணிக்கணும். அடுத்த அசம்ஷன்ஸ் என்னன்னா அஸ்யூம் சாலிட் ஃபால்ட். ஃபால்ட்டுக்கு எனக்கு இம்பிடன்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஃபால்ட் இம்பிடன்ஸ் இஸ் 0. அஸ்யூம் சாலிட் ஃபால்ட். ஸோ விச் மீன் ZF இஸ் 0. ஃபால்ட் இம்பிடன்ஸ் இஸ் 0. ஓகேங்களா, விச் மீன் ZF இஸ் 0. இதுதான் எனக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இதோட டயக்ராம்ஸை நம்ம வரையலாம். ஸோ கிளியரா, இப்போ இதுதான் என்னோட எல்ஜி ஃபால்ட், சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்ல. ஸோ சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு லைன் வந்து கட் ஆகிட்டு கிரவுண்டில் விழுந்துருவார் சார். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கட் ஆகிட்டு கிரவுண்டில் விழுந்துருவார். கிளியரா, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த ஃபால்ட்டுக்கான இம்பிடன்ஸு தான் ஃபால்ட் இம்பிடன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இது கட் ஆகிட்டு விழுது இல்லை. ஸோ இப்படி விழுறப்போ இதுக்கு இன்பிட்வீனில் எதனா இம்பிடன்ஸ் இருக்கா, ஸோ அந்த ஃபால்ட்டு ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஏதாச்சும் இம்பிடன்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபால்ட் இம்பிடன்ஸ் இஸ் 0ன்னு சொல்லிட்டோம். கிளியரா, அப்போ ஃபால்ட் இம்பிடன்ஸ் இஸ் 0, ZF இஸ் 0. சார், இப்போ ஃபால்ட் இம்பிடன்ஸ் 0ன்னா அப்போ இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் என்னவா இருக்கும்?
இங்க பாருங்க, this is fault impedance. So fault impedance is 0 na we know V is equivalent to IZ. Clear? V equivalent to IZ. அப்ப fault impedance 0 ஆ இருக்கிறப்போ டெஃபினட்டா அந்த faulty phase ஓட வோல்டேஜ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த faulty phase ஓட வோல்டேஜ் டெஃபினட்டா that is 0. சோ இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா இது ஒவ்வொரு ஃபேஸா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட ER, இது என்னோட EY, இது என்னோட EB. ஸோ இது அப்போ என்னவா இருக்கும்? IR. ஸோ இவன் IY, இவன் IB. கிளியரா? இது R ஃபேஸு, Y ஃபேஸு, B ஃபேஸு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு R ஃபேஸை சாலிடாக எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கனால ஸோ இப்போ அந்த ஃபேஸுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜஸ் என்னவாயிடுதுன்னா 0 ஆயிடுது. இப்போ விச் இஸ் VR தானே, இந்த ஃபேஸில் இருக்கிற வோல்டேஜஸ் VR தானே. அப்போ அந்த ஃபேஸ் வோல்டேஜஸை நீங்க மெஷர் பண்றப்போ ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா VR இஸ் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சிம்பிள் தான், நமக்கு தெரியும். ஸோ இம்பிடன்ஸ் இஸ் 0, அதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபால்ட் இம்பிடன்ஸ், சாலிட் ஃபால்ட்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால V இஸ் ஈக்குவல் டு 0, இந்த V தான் அந்த VR. கிளியரா? ஏன்னா அதுதான் என்னோட ஆர் ஃபேஸுக்கு அக்ராஸா எனக்கு கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ கிளியர் தானே? அடுத்ததா இந்த ஃபேஸில் போக போகிற கரண்ட் தான் தட் இஸ் ஃபால்ட் கரண்ட். அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து என்னால் என்ன சொல்ல முடியுதுன்னா IF இஸ் ஈக்குவலன்ட் டு IR. ஆர் ஃபேஸ் கரண்ட் இஸ் நோன் ஆஸ் ஃபால்ட் கரண்ட். அடுத்ததா வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் ஃபேஸ் இஸ் 0. ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர் ஃபேஸோட வோல்டேஜ் 0, அடுத்ததா ஆர் ஃபேஸில் போகிற கரண்ட்டுக்கு பேர் தான் ஃபால்ட் கரண்ட். அடுத்ததா சரி, இப்போ மொத்தமே இப்போ பாருங்க, இந்த இம்பிடன்ஸ் பாருங்க, இந்த பாத்தோட இம்பிடன்ஸ் பாருங்க, இந்த பாத்தில் போறான்ல IR, இந்த IR கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் இஸ் 0. இந்த IYக்குலாம் சரி இதெல்லாம் இம்பிடன்ஸ் இருக்கும், இதெல்லாம் போய் லோடோட கனெக்டா இருக்கும். கிளியரா? திஸ் ஆர் ஆல் கனெக்டட் வித் லோடு. அப்போ லோடுக்கு என்ன இருக்குன்னா லோடு ஹேஸ் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாத்தில் இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. கிளியரா? இந்த பாத்தில் என்னோட கரண்டோட மேலே போகிற பாத்தில் போனால் இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் இந்த கரண்ட் IY IB வந்து என்னோட லோடுக்கு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான இம்பிடன்ஸ். அப்போ தேர்ஃபோர் இந்த IY IB என்ன பண்ணுன்னா டிசைடட் டு டேக் திஸ் பாத். ஓகே, அப்போ இந்த IY என்ன பண்ணும்? இந்த பாத்தையே சூஸ் பண்ணும். IB என்ன பண்ணும்? இதே பாத்தையே சூஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த மொத்த IY IBன்ற கரண்ட் என்ன ஆயிடும்னா இந்த ஃபேஸுக்கு போயிடும். அப்போ இந்த ஃபேஸில் எதுனா கரண்ட் போகுமா? இந்த மொத்த கரண்ட்டும் என்ன பண்ணும்? என்னோட IRக்கே போயிடும். ஓகேங்களா? இந்த மொத்த கரண்ட்டும் R ஃபேஸுக்கே போயிடும். ஸோ ஏன்னா இதுதான் என்னோட ஈஸியஸ்ட் பார்த்து தான் கரண்ட் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதனால இங்கே நீங்கள் IY IBயை கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ IY இஸ் 0, அப்போ இங்கே IB இஸ் 0. புரியுது இல்லை? ஏன் அடுத்த ஃபேஸஸில் கரண்ட் 0 ஆகுதுன்னு புரியுது இல்லை? ஏன்னா கரண்ட் ஈஸியான வழி தான் சூஸ் பண்ணுது. ஆர் ஃபேஸுக்கு ஈஸியான வழி இருக்கிறப்ப ஆர் ஃபேஸ் வழியாக போவேனா, இல்லைனா என்னோட ஒய் ஃபேஸில் இம்பிடன்ஸ் இருக்குது, இம்பிடன்ஸ் வழியாக போவேனா, ஆர் ஃபேஸ் வழியாக தானே போவோம். ஸோ அதனால இப்போ இதோட ரிசல்ட்டாக எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா VR இஸ் 0, ஃபால்ட் கரண்ட் ஈக்குவலன்ட் டு ஆர் ஃபேஸ் கரண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ IY ஈக்குவலன்ட் டு IB ஈக்குவலன்ட் டு 0. ஓகே, ஸோ இதுவுமே என்னோட அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ கிளியரா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த பேஜில் எழுதிக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு VR இஸ் 0, ஆர் ஃபேஸோட வோல்டேஜ் இஸ் 0. செகண்ட் என்ன கிடைச்சிச்சு? ஃபால்ட் கரண்ட் இஸ் IR ஃபேஸ் கரண்ட். தேர்ட் என்ன கிடைச்சிச்சு? IY IB 0. ஓகேங்களா? IY IB வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டம் இப்போ பேலன்ஸ்டு சிஸ்டமா இருக்குதா? நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம், பேலன்ஸ்டு கண்டிஷன், அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ பேலன்ஸ்டுன்னா என்ன? எல்லா ஃபேஸஸ்லையும் கரண்ட் சேமா இருந்துச்சுன்னா பேலன்ஸ்டு, அப்படி இல்லாமல் போச்சுன்னா தட் இஸ் அன்பேலன்ஸ்டு. இந்த கண்டிஷனில் பாருங்க, இந்த டயக்ராம்ல பாருங்க, எல்லா ஃபேஸஸ்லையும் சேம் கரண்ட் தான் போதா? இந்த ஃபேஸஸ்ல பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் போல. Therefore it is an unbalanced condition. அப்போ இங்க unbalanced condition இருக்கு. This is what unbalanced condition. So நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு unbalanced சிஸ்டமையுமே என்னால
அனலைசிஸ் பண்ண முடியுமா, அதாவது அதை ஸ்டடி பண்ண முடியுமான்னா எஸ், we can study any unbalanced system with the help of balanced or symmetrical components. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா it can be analyzed with the help of symmetrical components or phase components. clear ah? So என்னோட symmetrical components என்ற டாபிக்கை யூஸ் பண்ண போறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த மொத்த அன்பேலன்ஸ்டு நேச்சரையும் படிக்க போறேன். ஓகே, ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் எனி அன்பேலன்ஸ்டு சிஸ்டம் கேன் பி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். இப்போ நான் முதல்ல எழுதுனேன்ல சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், இந்த இடத்துல இங்க எழுதுனேன் பாருங்க. சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ் எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இங்க எனக்கு அவைலபிளா இருக்கிறது என்னன்னு பாருங்க. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா IR, IY, IB அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. பாருங்க, IR, IY, IB அதுதான் என்கிட்ட இருக்கு. ஓகே, IR, IY, IB தான் என்கிட்ட இருக்கு. அப்போ இந்த நோன் பாராமீட்டர்ல இருந்து என்னோட அன்னோன் பாராமீட்டரை கண்டுபிடிக்க போறேன். அப்ப அதனால இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கிறது ஆல் நோன் பேராமீட்டர்ஸ்பா. இந்த சைடு திஸ் இஸ் ஆல் நோன் பேராமீட்டர். ரைட் சைடில் இருக்கிறது எப்பவுமே நோன். ஸோ இது என்னோட நோன்னா அப்போ என்னால் அன்னோன் இதை தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதுவே இது இருந்துச்சுன்னா VR0, VR1, VR2 இருந்துச்சுன்னா என்னால் VR கண்டுபிடிச்சிருக்க முடியும். என்கிட்ட RYB தான் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் வோல்டேஜுக்கு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே கரண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை கரண்ட்டுக்கு எழுதலாம், வோல்டேஜுக்கு எழுதலாம், இம்பிடன்ஸுக்கு எழுதலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரா இது எப்படி எழுதலாம்னா யூ கேன் ரைட் IR0 is equivalent to 1/3 IR plus 1/3 IY plus 1/3 IB. ஸோ இதை ஹோல் ப்ராக்கெட் எடுத்து 1/3 வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி IR1 is equivalent to 1/3. ஸோ IR plus KIY plus K square IB. சி இதே மாதிரி தான் நான் இங்கே எழுத போகிறேன். ஏன்னா அங்கே கரண்ட்டை பற்றி தான் இங்கே கிடச்சிருக்கு. எனக்கு IR, IY, IB தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ யூசிங் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், அப்போ சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை எழுதுகிறேன். ஏன் இந்த சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எழுதுறேன்றது கூட உங்களுக்கு தெரியணும். கிளியரா? ஏன்னா இந்த IRன்றது எனக்கு தெரியாது. IRன்னா என்ன, IFனா என்ன எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் அதை கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன் பை யூசிங் இந்த சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, இப்போ IR0 equivalent எப்படி எழுதலாம்? 1/3 IR plus IY plus IB. கிளியரா? இப்போ பாருங்க. ஸோ ஃப்ரம் திஸ் என்ன சொல்றாங்க, IYயும் IBயும் 0வா? ஓகே, அப்போ டெஃபினட்டா வாட் வி நோ, he is 0. அப்போ என்ன இருக்கு IR0? அப்போ therefore IR0 is equivalent to IR divided by 3. ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்ததா IR1 is equivalent to 1/3 IR plus K, கரெக்டா? KIY plus K square IB. சார் Kவும் K square எது கூட நீங்கள் 0வை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. ஸோ 0வை நீங்கள் எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் that becomes 0. கிளியரா? அப்போ இதுக்குமே என்ன வருது, IR1 is equivalent to IR by 3. அடுத்ததா ஸோ IR2 1/3 IR plus K square IY plus KIB. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் எழுதுங்களேன் வாட் வி நோ. ஸோ IR கூட எவனை மல்டிப்ளை பண்ணாலும் 0 கூட எவனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் that becomes 0 தான். ஏன்னா இங்கே IY IB 0ன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பாத்தில் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால அந்த பாத்தில் கரண்ட் எதுவும் போகாது. ஸோ IR2 equivalent to IR by 3. சார் அப்போ ஃப்ரம் திஸ் இதில் இருந்து எனக்கோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன கிடைக்குது சார்? IR1 equivalent to IR2 equivalent to IR0 equivalent to IR2. ஸோ கிளியரா? எல்லாமே ஒன்று தான். அப்போது இது என்னப்பா, in this fault all the sequence components, all the sequence current are same. in this fault இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு கேட்பாங்க.
ஸோ எல்லா சீக்வன்ஸ் கரண்ட்டும் சேமு, அது என்ன ஃபால்ட்டு? எல்லா சீக்வன்ஸ் கரண்ட்டும் சேமு, அது என்ன ஃபால்ட்? இன் திஸ் ஃபால்ட் all the sequence current are same. ஓகேங்களா? in this fault all the sequence current are same. ஸோ அப்போ இது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க. ஸோ புரியுது இல்லை? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு லாஜிக்கலாக ஒரு ப்ரொசீஜரை பார்க்குறோம்னா இது மாதிரி தான் இப்போ கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதில் நம்ம சீக்வன்ஸ் கரண்ட் சேமாக இருக்கிறத பார்த்தோம்? எல்ஜி ஃபால்ட்டு. அப்போ தேர்ஃபோர் அவங்க எல்ஜி ஃபால்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? ஃபால்ட் கரண்ட் ஈக்குவலன்ட் டு ஐஆர். இங்க பாருங்க, நமக்கு என்ன தெரியும்னா ஃபால்ட் கரண்ட் இஸ் ஐஆர். அப்போ அது எப்படி எழுதலாம்? ஐஎஃப் இஸ் ஈக்குவலன்ட் டு ஐஆர். கிளியர்? அப்போ இதுல இருந்து ஐஆர் எழுதுங்களேன். ஃப்ரம் திஸ் இதுல இருந்து ஐஆர் எழுதுனா என்ன வரும்? ஸோ ஐஆர் கேன் பி ரிட்டன் ஆஸ், ஸோ ஐஆர் கேன் பி ரிட்டன் ஆஸ் 3 times ஆஃப் IR1. ஸோ இதையே நீங்கள் IR1 எழுதினாலும் ஒன்று தான், ஸோ IR2 எழுதினாலும் ஒன்று தான், எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஃபால்ட் கரண்ட் IF equivalent to 3 times of IR1, 3 times of IR1, 3 times of IR0, 3 times of IR2. கிளியரா? ஃபால்ட் கரண்ட் இருந்து 3 times of IR0, IR1, IR2, IRN வாட் எவர் இதுதான். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? ஃபால்ட் கரண்ட் இந்த வழியா தான் போக போகுது. கரெக்டா? ஃபால்ட் கரண்ட் கிரவுண்டுக்கு இந்த வழியா தான் போக போகுது. அண்ட் ஆல்சோ வாட் வி நோ, ஃபால்ட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இம்பிடன்ஸ் ஒரு ஜெனரேட்டரையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இட் இஸ் கிரவுண்டட். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் 3Zn. ஓகேங்களா? இதுவுமே ஒரு ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் தான். இது என்ன பண்ணியிருப்பேன்னா நான் கிரவுண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ பாருங்க, டெஃபினட்டாக அப்போ இந்த ஃபால்ட் கரண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த வழியை சூஸ் பண்ணுவான். ஸோ இந்த வழியை சூஸ் பண்ணுவான். எஸ், இட் ஸ்டார்ட் ஃப்ளோ திஸ் வே. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் போகும் அந்த ஃபால்ட் கரண்ட். ஸோ அப்படியே ஒரு சர்க்குலேஷனை கிரியேட் பண்ணும். புரியுது இல்லை? இந்த ஃபால்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிரவுண்ட் வழியாக வந்து ஜென்ரேட்டரோட கிரவுண்ட் வழியாக என்டர் ஆகிட்டு திரும்ப ஃபால்ட் வழியாக வருது. ஸோ கீப் ஆன் இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இந்த கிரவுண்டில் போகிற கரண்ட்டுக்கு பேர் தட் இஸ் வாட்? நியூட்ரல் கரண்ட். பிகாஸ் இந்த பாயிண்ட் இஸ் நியூட்ரல். ஸோ இதில் போகிற கரண்ட்டை நம்ம எப்பவுமே நியூட்ரல் கரண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலில் என்ன கரண்ட் போகுது? ஃபால்ட் கரண்ட் தான் போகுது. கிளியரா? வாட் வி நோ, திஸ் இஸ் IF. இது என்னோட IF. ஸோ இதுவுமே IF தான். ஸோ இந்த ஃபேஸ்லேயும் நமக்கு IF தான் போகுது. ஸோ இந்த ஃபேஸஸ்லேயும் நமக்கு IF தான் போகுது. கிளியரா? அப்போ ஃபால்ட் கரண்ட்டை நீங்கள் டைரெக்டாக என்னென்ன எழுதலாம்னா 3 times of IR0, IR1, IR2 எழுதுகிற மாதிரி டைரெக்டாக IN அப்படின்னு கூட எழுதலாம். ஃபால்ட் கரண்ட் இஸ் நோன் ஆஸ் நியூட்ரல் கரண்ட். ஸோ ஃபால்ட் ஆகிறப்போ அந்த மொத்த கரண்ட்டும் நியூட்ரலில் தான் போகுது. ஓகேயா? அப்போ உங்களுக்கு நியூட்ரல் கரண்ட்டை கேட்டாங்க, ஃபால்ட் கரண்ட்டை கேட்கலன்னா நியூட்ரல் கரண்ட்டை கேட்குறாங்க. அப்போ நியூட்ரல் கரண்ட் வேணும்னா ஃபால்ட் கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். எஸ், சேம் தான். ஃபால்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நியூட்ரல் கரண்ட்டு கண்டுபிடிச்ச மாதிரி. புரியுதா? ஃபால்ட் கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நியூட்ரல் கரண்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இங்கே பார்த்தா என்னோட ஃபால்ட் கரண்ட்ஸ் எல்லாமே சேம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதோட சிமெட்ரிக் டயக்ராம்ஸை நீங்கள் வரைய வேண்டியது தான். ஸோ இப்போ பாருங்க, எல்லா ஃபால்ட் கரண்ட்டும் சேம் தானே? பாருங்க, ஆல் த சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ என்னோட எல்லா சீக்வன்ஸ் கரண்ட்டும் சேமாக இருக்குன்னா அப்போ சீக்வன்ஸ் காம்போனன்ட் எப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நம்ம பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் வரைஞ்சோமா? இப்போ பாருங்க, என்னோட எல்லா சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் சேமாக இருக்குன்னா அப்போ இந்த எல்லா எலமெண்ட்டும் என்னவா இருக்குன்னு அர்த்தம்ப்பா. இந்த மாதிரி சீரியஸாக இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லா சீக்வன்ஸ் கரண்ட்டும் சேம். ஓகேங்களா? பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ். அப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுமே சீரியஸாக கனெக்டாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். கரண்ட் சேம்னா சீரியஸ் கனெக்ஷன் தானே, அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஃப்ரம் திஸ் ஆல் த sequence current are same, therefore all the sequence networks are connected in series. ஓகேங்களா? அப்போ therefore all positive, negative, zero sequence network
are connected in same, connected in series, same இல்லை. ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் சீரியஸாக கனெக்டாக இருக்குது. சேம் இல்லை, சீரியஸ். கிளியரா? எதனாலனா இதனால தான். ஸோ கரண்ட் எப்போ சேமாக இருக்கும்னா சீரியஸ் கனெக்ஷனாக இருந்தால் தான் சேமாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீட் டு ட்ரா ஆல் த சீக்வன்ஸ் நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க் வரைவோம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க் ஃபார் ஜெனரேட்டரை நீங்கள் ட்ரா பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் ஆஃப் ஜெனரேட்டர். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் நியூட்ரல். ஜஸ்ட் நியூட்ரல் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வர கரண்ட்டு தட் இஸ் IR1. ஓகேங்களா? இதோட கரண்ட்டு தட் இஸ் IR1 நான் எழுதிக்கிறேன். அடுத்ததான் திஸ் இஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனண்ட்டா. நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் நமக்கு தெரியும், we have only one coil. ஓகே, ஸோ நீங்கள் எய்தர் இப்படின்னா போடலாம், கரண்ட்டை என்டர் ஆகிற மாதிரின்னா போடலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அப்படி போடுறப்போ இதில் வந்து இ இது கரெக்டாக, இது வந்து Z1, ஸோ இது வந்து Z2. கிளியரா? ஸோ இப்படி எழுதுகிறப்போ இங்கே என்ன வரும்னா V is equal to minus IR2 Z2னு எழுதுவோம். திஸ் இஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ்னா IR2 Z2னு எழுதுவோம். ஸோ இதில் எழுதுகிறப்போ V plus IR1 Z1 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். இந்த சேஞ்சஸை நான் உங்களுக்கு அன்றைக்கி டயக்ராம்ஸ் நேற்றுலேயே உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போது நான் இது ஒரே டைரக்ஷனாக வர மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? திஸ் இஸ் Z2, இது என்னோட Z1. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், அடுத்ததான் ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க். ஓகேங்களா? அடுத்ததா என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் ஈக்குவலன்ட். சார் இது வந்து ஒரே ஒரு நெட்வொர்க் கிடையாது, இது ஈக்குவலன்ட். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம பார்த்தோம்ல, ஒரு லைனுக்கான Z0 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த நெட்வொர்க்கோட Z0 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி Z0 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்கணும், Z1 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்கணும், Z2 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு தான் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அப்போது Z1ஓட ஈக்குவலண்ட்டுன்னு தான் சொல்லணும். இது Z2ஓட ஈக்குவலண்ட்டு. சிமிலராக இது என்னோட Z0ஓட ஈக்குவலண்ட். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ என்னோட மொத்த நெட்வொர்க்ஸும் வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன சார் தெரியும்? ஆல் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் மேனர். இந்த கரண்ட் எல்லாமே சேமாக இருக்கணும்னா இதோட கனெக்ஷன் எப்படி நம்ம கொடுக்கலாம்? இந்த கரண்ட்டும் சேமாக இருக்கணும்னா இது ஃபஸ்ட்டு இவனோட சீரியஸாக இருந்தால் தானே. இப்படி இருந்துச்சுன்னா இவன் இப்படி போயிருப்பான். ஸோ இப்படி போயிருந்தான்னா இவனும் இப்படி தான் போயிருப்பான், அப்போ இவனும் இப்படி தான் வந்திருப்பான். இப்போ சீரியஸ் கரண்ட் கரெக்டாக. அப்போ இது என்ன இருக்குன்னா சீரியஸாக கனெக்டாக இருக்குது. கிளியரா? இது என்னோட IR0, இது என்னோட IR0, மேலே இருக்கிறது IR2. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது என்னென்னா தட் இஸ் IR1. இதுக்கு அக்ராஸாக உங்களுக்கு வோல்டேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் VR1. இது வந்து VR1. ஸோ இந்த வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா VR2ஆக இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் தட் இஸ் VR0. நெகட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ், ஜீரோ சீக்வன்ஸ் வோல்டேஜஸ். ஸோ அடுத்ததா இந்த IR1ன்றது IR0க்கு ஈக்குவலாக தானே இருக்கணும், ஏன்னா எல்லாமே சீரியஸ். அப்போ தேர்ஃபோர் இதையுமே என்ன பண்ணணும்னா இது மாதிரி சீரியஸ் கனெக்ஷனில் கொடுக்கணும். தட்ஸ் இட் சார். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணேன்னா நான் ஒரே விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னோட சீக்வன்ஸ் கரண்ட்டை நான் செக் பண்ணுறேன். சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம்னு தெரிஞ்சிச்சு. சீக்வன்ஸ் கரண்ட் சேமாக இருக்கணும்னா என்னோட சீக்வன்ஸ் நெட்வொர்க் சீரீஸாக இருக்கணும். அதனால சீக்வன்ஸ் நெட்வொர்க்கை வரைகிறேன், அந்த நெட்வொர்க்கை சீரீஸாக ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதை சீரியஸ் கனெக்ஷனும் நான் கொடுத்துட்டேன். இப்போ தேர்ஃபோர் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாத்தில் ஜஸ்ட் ஒரே ஒரு கேவியில் எழுத போகிறேன். கேவிஎல் இன் திஸ் பாத். ஓகே, ஸோ இப்போ கால்குலேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் கரண்ட் என்னால் ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். திஸ் இஸ் ER1னா. ஸோ இது என்னோட ER1. இந்த பாத்தில் ஒரே ஒரு வோல்டேஜ் தான் இருக்குது. வேற எங்கேயாச்சும் வோல்டேஜ் இருக்கா? வேற எங்கேயும் வோல்டேஜ் இல்லை. மீதி எல்லாமே டிராப் தான். கிளியரா? அப்போ மீதி எல்லாமே டிராப் தான். ஸோ இப்போ சிம்பிளாக இதை எழுதலாம் பை யூசிங் KVL. ER1 இதுதான் என்கிட்ட இருக்கிற மொத்த வோல்டேஜ். ஓகே, இதுதான் என்கிட்ட இருக்கிற மொத்த வோல்டேஜ். இந்த மொத்த வோல்டேஜும் யார் யாரெல்லாம் டிராப் பண்ண போறா? IR1 Z1, IR2 Z2, IR0 Z0. கிளியரா? என்னோட IR1 Z1, IR2 Z2, என்னோட IR0 Z0 தான் இதை வந்து டிராப் பண்ண போறாங்க. ஓகே, அப்போ VR1 is equivalent to IR1 Z1 equivalent plus IR2 Z2 equivalent plus IR0
Z0 equivalent. அவ்வளவுதான் சார். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க IR1 Z1, IR2 Z2, IR0 Z0. வாட் வி நோ, நமக்கு என்ன தெரியும்? IR1 equivalent to IR2 equivalent to IR0 தெரியும். ஸோ எல்லாமே சேம். அப்போ என்ன பண்ணலாம்? இட் கேன் பி ரீப்ளேஸ்டுனா கரெக்டா? அப்போ IR1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நான் IR1 எடுத்துக்கிறேன். ஸோ கிளியர்? அப்போ திஸ் இஸ் Z1 ஈக்குவலன்ட் பிளஸ் Z2 ஈக்குவலன்ட் பிளஸ் Z0 ஈக்குவலன்ட். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா எல்லா காம்பனன்ட்ஸும் சேம்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, ஸோ என்னோட IR1 என்னால் சொல்ல முடியுமா? IR1 வேணும்னா ER1 டிவைடட் பை, ஸோ IR1 வேணும்னா ER1 டிவைடட் பை Z1 ஈக்குவலன்ட் பிளஸ் Z2 ஈக்குவலன்ட் பிளஸ் Z0 ஈக்குவலன்ட். ஸோ திஸ் இஸ் IR1. இது என்னோட IR1 தான். இப்போ போய் பாருங்க ஃபால்ட் கரண்ட்டுக்கும் IR1க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபால்ட் கரண்ட் அண்ட் IR1 ரிலேஷன்ஷிப் இஸ் வாட்? ஸோ ஃபால்ட் கரண்ட் இஸ் 3 times of IR1 இல்லை IR0. ஸோ நம்ம இங்கே IR1 தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால ஜஸ்ட் இதையே எடுத்துக்கலாம். ஸோ IF is equal to 3 times of IR1. அப்போ இந்த ஃபால்ட் கரண்ட் IF எப்படி எழுதுறேன்? ஃபால்ட் கரண்ட் IF is equal to 3ER1 divided by Z1 equivalent plus Z2 equivalent plus Z0 equivalent. Clear? So இப்போ fault current is 3 times of ER1 divided by Z1 equivalent, Z2 equivalent, Z0 equivalent. So clear தானப்பா? இது எப்போ validனா when without fault impedance. Without fault impedance. கரெக்டா? திஸ் இஸ் வித்தவுட் ஃபால்ட் இம்பிடன்ஸ். என்னோட ஃபால்ட் இம்பிடன்ஸ் இல்லாம என்னோட ஃபால்ட் கரண்ட். ஸோ அண்ட் அகைன் இப்போ இந்த ஃபால்ட் இம்பிடன்ஸ், இந்த ஃபால்ட் கரண்ட் எதில் இருக்குன்னா இட் இஸ் இன் பர் யூனிட்ல இருக்கு. ஸோ யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கரண்ட் கிடையாது. இது ஆக்சுவல் கரண்ட் கிடையாது. இட் இஸ் அ பர் யூனிட் கரண்ட். அப்போ இந்த பர் யூனிட் கரண்ட்டை நம்ம என்னவா மாற்றணும்னா ஆக்சுவல் கரண்ட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இது புரியுதா? ஸோ ஃபால்ட் கரண்ட் எப்பவுமே என்னப்பா இருக்கும்? தட் இஸ் 3 times ஆஃப் ER1 டிவைட் பை Z1, Z2, Z0 ஈக்குவலன்ட். ஓகே, இது எதில் இருக்குன்னா பர் யூனிட்ல இருக்கு. சார் ஒருவேளை உங்களுக்கு ஃபால்ட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா we need to add. ஸோ தட் இஸ் 3 எழுதலாம் நான் இதை. ஸோ பொதுவாக ER0ன்றது எப்பவுமே என்னவா இருக்கும்? ER1ன்றது 1 at an angle of 0 degree. ஓகே, ஸோ அதனால 3 divided by அப்படின்னு கூட எழுதலாம். நம்ம இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ன்றது பொதுவாக 1 தான் இருக்கும். அப்போ therefore Z1 equivalent plus Z2 equivalent plus Z0 equivalent plus ZF. ஓகேங்களா? ஸோ இது வித் ஃபால்ட் இம்பிடன்ஸ். ஃபால்ட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா இது. சார் நீங்கள் இங்கே 3E இருக்கு, ஒரு இடத்துல 3 மட்டும்தான் இருக்குன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இது வித் ஃபால்ட் இம்பிடன்ஸ். ஓகேங்களா? இது என்னோட ஃபால்ட் இம்பிடன்ஸை இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற ஒரு வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்க அகைன் இது என்னவா தான் இருக்குன்னா பர் யூனிட்ல இருக்கு. சார் இந்த ஃபால்ட் கரண்ட்ன்றது பர் யூனிட் கரண்டா இருக்கு. ஸோ நமக்கு என்ன வேணும்னா we need actual fault current. ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் 45 கிலோ ஆம்பியரா இல்லை 5 கிலோ ஆம்பியரா இல்லை 100 ஆம்பியரா இல்லை 1000 ஆம்பியரா, இந்த மாதிரி ஆம்பியர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சாதான் சர்க்கியூட் பிரேக்கரை நான் அதுக்கு டிசைன் பண்ண முடியும். பர் யூனிட்ல தெரிஞ்சா என்னால் எப்படி அதுக்கேற்ற சர்க்கியூட் பிரேக்கரை டிசைன் பண்றது? அதனால we need actual fault current. Need actual fault current. ஓகே, ஸோ ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் வேணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்ப்பா? ஃபால்ட் பர் யூனிட் என்னப்பா? ஸோ தட் இஸ் பர் யூனிட். ஐ பர் யூனிட்னா என்ன? நம்ம கிளாஸ்ல ஃபார்முலா எழுதுறது தானே. பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா எழுதுவோம்? ஸோ என்னென்ன எழுதுவோம்? ஆக்சுவல் பை பேஸ்ன்னு தானே எழுதுவோம். ஸோ ஐ பர் யூனிட்னா தட் இஸ் ஐ ஆக்சுவல் பை ஐ பேஸ்.
கிளியரா? I per unit வேணும்னு நினைச்சீங்கன்னா that is I actual divided by I base. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? I need I actual. கிளியரா? ஏன்னா இந்த முறை எனக்கு actual fault current வேணும். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? fault current in per unitல இருக்கு. அப்போ actual fault current நமக்கு வேணும். ஓகேயா? ஸோ அப்போ I actual is equivalent to I fault per unit into I base. அவ்வளோதான் சார். அப்போ பேஸ் கரண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களோட பர் யூனிட் கரண்ட்டோட பேஸ் கரண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியர். அடுத்ததாக பேஸ் கரண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் நமக்கு பவரோட ரெப்ரசன்டேஷன் தெரியும். S is equivalent to √3 VL/IL. இதை நம்ம கிளாஸ்லேயே நேற்று நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம்ல. ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தாலும் டெல்டா கனெக்ஷனாக இருந்தாலும் இதுதான் என்னோட பவர். நான் ஆல்ரெடி இதை முன்னாடியே உங்களுக்கு கிளாஸஸில் டெரைவ் பண்ணியிருக்கேன். சரி, இது ஸ்டாராக இருந்தாலும் டெல்டாவாக இருந்தாலும் இதுதான். கிளியரா? அப்போ தேர்ஃபோர் ஸோ இந்த கிவன் கொஸ்டினில் பாருங்கள், சேம் இந்த கிவன் கொஸ்டின் ஒரு ஸ்டார் கனெக்டட் ஜெனரேட்டர். கரெக்டாக? இது ஸ்டார் கனெக்டட் ஜெனரேட்டர். இன் ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு என்ன தெரியும்? IL is equivalent to I phase. ஓகேயா? என்னோட IL-ம் I phase-ம் ரெண்டும் ஒன்று தான். அப்போ தேர்ஃபோர் ஸோ எனக்கு என்ன வேணும்னா இதை I phase-ன்னு எழுதிக்கிட்டாலும் சேம் தான். எனக்கு என்ன வேணும்னா ஃபால்ட் கரண்ட், ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் பர் ஃபேஸ்க்கு வேணும். ஓகேங்களா? ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் பர் ஃபேஸ்க்கு வேணும். அப்போ நம்மள என்ன பண்ணணும்னா இதை வந்து பேஸ் வேல்யூவை பர் ஃபேஸாக தான் எழுதணும். ஸோ அப்படி எழுதுறப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள். அப்போது எனக்கு I per phase வேணும்னு நினச்சிங்கன்னா I per phase வேணும்னு நினச்சிங்கன்னா S divided by √3 VL-ஆல் டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ பவரை √3 VL-ஆல் டிவைட் பண்ணுங்க. ஜஸ்ட் அது கூட உங்களோட ஃபால்ட் கரண்ட்டை பர் யூனிட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது என்னோட I fault per unit into S divided by √3 VL. அவ்வளோதான் சார். இப்போ இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ஃபால்ட் கரண்ட் தெரிஞ்சிடும். ஸோ சி எக்ஸாம்பிள் இப்போது IF வந்து 2 per unitனு வருதுப்பா. ஓகேங்களா? ஃபால்ட் கரண்ட் வந்து 2 per unitனு வருதுப்பா. ஸோ பவர் S நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் 1000 MVAன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வோல்டேஜ் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் 100 kVன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வேணும்னா IL பேஸ் வேணும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? 3000 டிவைடட் பை சாரி இதை நான் 1000 எடுத்துருக்கேன்னா 3000 எடுத்துக்கலாம். 3000 டிவைடட் பை √3 into 100 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஸோ இப்போ எழுதுகிறப்போ என்ன ஆகும்? மேலே கீழேயும் √3 கேன்சல் ஆகிட்டு மேலே √3 into 1000 இருக்கும். ஸோ கீழே 100 இருக்கும். அப்போ தேர்ஃபோர் 00 போச்சுன்னா ஸோ இப்போ தேர்ஃபோர் எனக்கு 30 கிலோ ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 30 கிலோ ஆம்ப்ஸை இன்ட்டு 2 போல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 60 கிலோ ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து என்னோட I பேஸை மல்டிப்ளை பண்ணால் இதனோட ஆக்சுவல் கரண்ட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த சீக்வன்ஸ் இம்பிடன்சஸ்லாம் பார்த்துருப்போம். சப்ட்ரான்ஷியன் இம்பிடன்ஸ், டிரான்ஷியன் இம்பிடன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதோட டிசி கரண்ட்டு, மேக்ஸிமம் மூமெண்ட்ரி கரண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதோட ரேஞ்சஸ்க்கு ஒரு டேபிள் இருக்குது. ஜஸ்ட் அந்த டேபிளை நம்ம பார்ப்போம். எய்தர் நான் உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்மை இங்கே வரைகிறேன், வரைஞ்சதுக்கப்புறம் அந்த டேபிளை நான் அந்த பேஜில் எழுதுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது ஆல்ரெடி வரைஞ்ச வேவ் ஃபார்ம் தான். ஸோ என்னோட ஃபால்ட் கேஸில் நான் I equivalent to IS plus IT அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிளியரா? ஸோ I is equivalent to IS plus IT அப்படின்ற ஒரு வேவ்ஃபார்ம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஸோ அதை தான் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்னோட IS. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் IS, சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட். அடுத்ததா இன்னொன்று IT, டிசி காம்போனன்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட். டிசி காம்போனன்ட் எப்படி வரைஞ்சிருப்போம்? இப்படி வரைஞ்சிருப்போம். கிளியரா? திஸ் இஸ் டிசி காம்போனன்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட். அப்போ இது என்னோட டோட்டல் ஃபால்ட் கரண்ட். ஸோ இது எப்படிப்பா எழுதியிருப்போம்? நம்ம இந்த வேவ் ஃபார்ம் வில் டிசி காம்போனன்ட் இருக்கனால நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னோட வேவ்ஃபார்ம்ஸ் இருக்கும். நான் இந்த ஃபஸ்ட்டு சைக்கிளை என்ன சொல்லியிருக்கேன், சப்ட்ரான்ஷியன்ட்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 சைக்கிள் 1 to 2 சைக்கிள், அடுத்ததாக 2 to 5 சைக்கிளை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், டிரான்ஷியன்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ லேட்டரான் இருக்கிறதுக்கு பேர் ஸ்டடி ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஸ்டடி ஸ்டேட் நமக்கு இருக்கும். ஸோ இதை தான் இப்போ இதில் இருக்கிற இந்த ஃபால்ட் கரண்ட், ஏசி காம்போனன்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் எவ்வளவு, டிசி காம்போனன்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் எவ்வளவு, ஸோ என்னோட மேக்ஸிமம் மூமெண்ட்ரி ஃபால்ட் கரண்ட் எவ்வளவு. ஸோ இந்த ஐன்றது மேக்ஸிமம் மூமெண்ட்ரி ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ இது என்னோட டிசி காம்போனன்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஏசி காம்போனன்ட் ஆஃப் ஃபால்ட் கரண்ட்டு. ஜஸ்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு டேபிளாக கொடுக்குறேன், எவ்வளோ வேல்யூஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா. ஸோ இப்போ இதை டேபிளாக ஃப்ரேம் பண்ணலாம். கிளியரா. ஸோ இது என்னோட சைக்கிள். ஸோ எத்தனாவது சைக்கிளில் இருக்குது என் வேவ்ஃபார்மோட சைக்கிள். ஸோ அடுத்ததாக இது என்னோட ஏசி காம்போனன்ட்டு, இது என்னோட டிசி காம்போனன்ட்டு. ஸோ இதோட அடிஷன் தட் இஸ் மூமெண்ட்ரி. ஓகேங்களா. என்னோட மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட். ஸோ மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட்றது பொதுவாக ஏசி ப்ளஸ் டிசி காம்போனன்ட்னால வர்றது. ஓகே. ஃபஸ்ட்டு சைக்கிளை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, ஏசியோட சப்ட்ரான்ஷியன் பீரியட். ஸோ இந்த கேஸில் என்னோட வேவ்ஃபார்ம் இஸ் ஐஎஸ். ஸோ இது என்னோட சப்ட்ரான்ஷியன் இம்பிடன்ஸ். இந்த கேஸ் என்னோட சப்ட்ரான்ஷியன் கண்டிஷன். ஸோ இந்த கேஸில் நீங்கள் டிசி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1.6 இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து 1.6 டிசி காம்போனன்ட்டோட போர்ஷன் 1.6. ஸோ இப்போ என்னோட ஐயை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன தெரியும், ஏசி ப்ளஸ் டிசி காம்போனன்ட் தான், ஏசி இன்டூ டிசி காம்போனன்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்போ ஐஎஸ் இன்டூ 1.6. இது என்னோட மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட் அட் த ஃபர்ஸ்ட் டிரான்சியன் பீரியட். ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஏசி காம்போனன்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, டிசி காம்போனன்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சப்ட்ரான்சியன் பீரியட்ல மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட் எவ்வளவு, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சப்ட்ரான்சியன் பீரியட்ல மூமெண்ட்ரி ஃபால்ட் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜஸ்ட் அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணால் போதும். ஐஎஸ் இன்ட்டு 1.6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிளோட மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சைக்கிளில் எவ்வளோ மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ரெண்டாவதுலேருந்து மூணாவது சைக்கிள். நம்ம அஞ்சாவது சைக்கிளுக்கு மேலே போக மாட்டோம், ஏன்னா ஸ்டடி ஸ்டேட். ஓகேங்களா. அப்போ ஃபால்ட்டு வந்து ஏசி காம்போனன்ட்டும் டிசி காம்போனன்ட்டும் குறைஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போது செகண்டு, ஸோ என்னோட ஐஎஸ் இது என்ன பீரியட்பா, திஸ் இஸ் சப்ட்ரான்சியன் பீரியட். சாரி, இது சப்ட்ரான்சியன் கிடையாது. ஸோ செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள்லாம் டிரான்சியன்ட் வந்துடும். தேர்ட் சைக்கிளில் டிரான்சியன் பீரியட். ஸோ இதுக்கான இம்பிடன்ஸ் வந்து 1.4 டிசி காம்போனன்ட். அப்போ ஐ ஈக்குவலன் டு ஐஎஸ் இன்டூ 1.4. ஸோ அடுத்ததா 3 to 4 to 5 சைக்கிள். ஸோ இது ஐஎஸ், இதுவுமே டிரான்சியன்ட் தான். 5 சைக்கிளுக்கு மேலே தான் ஸ்டடி ஸ்டேட். அப்போ இங்கே 1.2 குறையும், வர வர குறையும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ போக போக இம்பிடன்ஸ் கூடும், அதனால மூமெண்ட்ரி ஃபால் கரண்ட்டும் குறையும். ஸோ ஐ இஸ் ஈக்குவலன் டு ஐஎஸ் இன்டூ 1.2. அவ்வளோதான் சார். ஜஸ்ட் இந்த டேபிள் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட ஆல்மோஸ்ட் என்னோட எல்ஜி ஃபால் முடிஞ்சிச்சு. இன்னும் இதில் ஒரே ஒரு சின்ன லைன் மட்டும்தான் இருக்கும். ஷார்ட் சர்க்கியூட் எம்விஏ கேட்பாங்க. ஸோ இது மாதிரி ஆச்சுன்னா இந்த ஜெனரேட்டர் எவ்வளோ எம்விஏவை சப்ளை பண்ணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் அக்கர் ஆகுதுப்பா. அப்படி அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் அக்கர் ஆகிறப்போ இந்த ஜெனரேட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற எம்விஏ எவ்வளவு. ஓகேங்களா. தட் இஸ் நோன் as ஷார்ட் சர்க்கியூட் எம்விஏ. The energy supplied by the synchronous generator, this is known as short circuit MVA. So இந்த short circuit MVA இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட்
ஷார்ட் சர்க்யூட் MVA. ஸோ இது எதுக்கு பார்க்க போகிறோம்? ஜெனரேட்டருக்கு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஜெனரேட்டர் தான் சப்ளை பண்ணுது. ஸோ எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் அதால். த ப்ராடக்ட் ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ் அண்ட் ரேட்டட் கரண்ட் இஸ் கால்டு ரேட்டட் MVA. ஸோ ஃபஸ்ட்டு ரேட்டட் MVAன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஜெனரேட்டரில் ரேட்டட் MVAன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் என்னோட நேம் பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. மிஷினை நீங்கள் வாங்குறப்போ ஸோ ரேட்டட் வோல்டேஜ் இன்டு ரேட்டட் கரண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் ரேட்டட் MVA. இது என் மிஷினை நம்ம ரேட்டடுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டியூரிங் த ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்ஸில் என்னவாகும்னா என்னோட வோல்டேஜ்ன்றது என்னவா இருக்கும்? வோல்டேஜ் ரேட்டடாக தான் இருக்கும். வோல்டேஜில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேங்களா? எந்த ஃபேஸஸ்லன்னா அதர் ஃபேஸஸோட வோல்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? VR தான் 0, VY VB பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அஃபெக்டட். ரேட்டட் வோல்டேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் கேசஸில் என்னோட வோல்டேஜஸ் ரேட்டடாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரேட்டட் கரண்ட். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா தட் இஸ் ரேட்டட் வோல்டேஜ் இன்டு ஃபால்ட் கரண்ட். ஸோ இதை தான் நம்ம ஷார்ட் சர்க்யூட் MVAன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரேட்டட் வோல்டேஜ் அண்ட் ஃபால்ட் கரண்ட்டோட ப்ராடக்ட் தான் தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் MVA. ஓகேங்களா? சிம்பிள் தான். இது நீங்கள் டெரைவ் பண்ணீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஷார்ட் சர்க்யூட் MVA is equal to 3 times of E எழுதுனதுக்கு பதிலாக 3 times of MVA of base அப்படின்னு எழுதுங்க. ஸோ ஆக்சுவல் MVA. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் MVA இதுதான். ஸோ தட் இஸ் MVA base. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை சேம் அங்கே என்னென்ன இம்பிடன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். Z0 Z1 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z2 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z0 ஈக்குவலண்ட். ஓகேங்களா? Z1 ஈக்குவலண்ட், Z2 ஈக்குவலண்ட் அண்ட் Z0 ஈக்குவலண்ட். ஸோ இதில் புரியுதுலப்பா? இதில் எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா? ஒரு LG ஃபால்ட் அக்கர் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா? எதனா டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, சி இப்போ ஒரு ப்ராப்ளம். ஸோ a 250 MVA 13.2 kV 3-phase 50 Hz synchronous generator is operating at no load. Is operating at no load with a rated voltage the sequence impedances are Z1 equivalent to Z2 equivalent to 0.25 per unit and Z0 is equivalent to 0.08 per unit. ஓகேங்களா? Z1 Z2 is equivalent to 0.25 per unit, Z0 is equivalent to 0.08 per unit. அடுத்ததா the neutral is connected to the ground by a impedance of 0.05. The neutral is connected by a impedance of through a impedance னு கூட எழுதலாம். (0.05). In a LG fault occurs in this find fault current. ஸோ எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆகுதா, ஃபால்ட் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆகுது, ஃபால்ட் கரண்ட் என்ன? ஸோ இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா? Z1 Z2 Z0 ஈக்குவலன்ட் கொடுக்குறாங்க, ZXN உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நியூட்ரலோட இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஜி ஃபால்ட் அக்கர் ஆகுது. இப்போ கிவன் பேராமீட்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ பிகாஸ் கிவன் பேராமீட்டரை எழுதினா தான் நம்ம ஈஸியாக சம்ம சால்வ் பண்ண முடியும்.
ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் வாட் தே கிவன் Z1. ஸோ இதில் எதனா மல்டிபிள் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எதனா சொன்னானா? மல்டிபிள் ஜென்ரேட்டர்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான். அப்போ ஒரே ஒரு ஜென்ரேட்டர்னா அதுதான் Z1 ஈக்குவலன்ட். நிறைய ஜென்ரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் நெட்வொர்க்கை நீங்கள் வரைஞ்சிங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கண்டுபிடிக்கணும். இங்கே ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் Z1 இஸ் ஈக்குவலன்ட் டு Z1 ஈக்குவலன்ட். ஸோ Z1 தான் என்னோட Z1 ஈக்குவலன்ட்டும். அப்போ Z1 ஈக்குவலன்ட் டு Z1 ஈக்குவலன்ட். ஸோ டேரெக்டாக Z1 ஈக்குவலன்ட்னு எழுதிடுறேன் நான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 0.25 per யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. Z2 ஈக்குவலன்ட் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுத்துருக்காங்க? 0.25 தான். அடுத்து 0.8. கிளியரா? அடுத்ததா என்னோட xn என்னப்பா? தட் இஸ் வாட்? 0.05. அவ்வளோதான் சார். இப்போ நான் என்ன பண்றேன்னா Z0 ஈக்குவலன்ட்டை எழுதுறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்படி கூட நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து Z0 ஈக்குவலன்ட் எழுதுறப்போ நீங்க டைரக்டா Z0 மட்டும் எழுத முடியாது. கிளியரா? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z0 கொடுத்துருக்காங்க. Z0 வந்து 0.08, xn நமக்கு கொடுத்துருக்காங்க. Z0 ஈக்குவலன்ட் எழுதுறப்போ நமக்கு என்ன தெரியும்னா இதோட நெட்வொர்க் பாருங்க. ஸோ எல்லாமே சீரீஸாக கனெக்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ அதோட டோட்டல் அடிஷனை தான் நீங்கள் Z0 எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, திஸ் இஸ் 3xn, திஸ் இஸ் Z0. ஓகே, ஸோ xn Z0 இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் என்னோட Z0 ஈக்குவலன்ட்டுக்கே நான் போகணும். ஓகே, இங்கே பாருங்க, xn Z0 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு Z0 ஈக்குவலன்ட் வரும். ஸோ அடுத்ததான் இந்த எக்யூப்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபார்மரோ டிரான்ஸ்மிஷன் லைனோ இல்லை. அப்போ ஜஸ்ட் இதுதான் இந்த நெட்வொர்க், இவ்வளவு தான், இந்த சின்ன ஒரு அடிஷன் மட்டும் தான். அப்போ 0.8, 0.15, அங்கே என்ன வருது? 0.23 வருதா? சேம் அதே தான் வேல்யூஸ் இந்த கொஷின்லையும். நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே வேல்யூஸ் தான். அப்போ சேம் தானே, Z0 + 3 டைம்ஸ் ஆஃப் xn. ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 0.8 + 0.08 + 0.15 மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸ் 15, 0.23. கிளியரா? அப்போ 0.23 எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாட் வி நோ, ஃபால்ட் கரண்டோட ஃபார்முலா என்ன? த ஃபால்ட் கரண்ட் IF இஸ் ஈக்குவலன்ட் டு, தட் இஸ் நியூட்ரல் கரண்ட், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு, ஸோ 3E. ஈன்றது காமனாக ஒன்று தான், அதனால நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். 3 divided by Z0 ஈக்குவலன்ட் ப்ளஸ் Z1 ஈக்குவலன்ட் ப்ளஸ் Z2 ஈக்குவலன்ட். ஸோ டிவைட் பண்ணுங்க. 3 divided by 0.25 Z1, 0.25 Z2, ஸோ 0.23 Z3. கிளியரா? அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணால் ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சார் இங்கே கீழே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இம்பிடன்சஸ், ஸோ இது எல்லாமே ரியாக்டன்சஸ். ஸோ ரியாக்டன்ஸை நீங்கள் எழுதுகிறப்போ எல்லாத்துக்கும் ஆங்கிள் 90 degrees இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஆங்கிள் 90 இருக்கும். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ திஸ் இஸ் ஆங்கிளில் தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படி ஃபைனலாக நீங்கள் போட்டிங்கன்னா 3 divided by 0.83 at an angle of 90 இருக்கும். இதை போலார் ஃபார்மில் நான் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு ஆங்கிள் 0 இருக்கும். ஏன்னா இது எல்லாமே 90 டிகிரி. ஜே டம், ரியாக்டன்ஸ் டம் இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒரே வார்த்தை கூட சொல்லலை. இம்பிடன்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இம்பிடன்ஸ்னா என்ன? இம்பிடன்ஸ்க்கு ஆங்கிள் 90 degrees இருக்கும். ஸோ 90% இந்த ஆங்கிள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னாலும் ஆங்கிள் நீங்கள் கேர் பண்ணணும். ஓகேங்களா? ஆங்கிள் நீங்கள் எழுதுகிறப்போ ஃபைனலாக இதை நீங்கள் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 0.3 divided by 0.83 வந்து 4.11. ஒரு வேளை ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இந்த 90 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? -90 degree per unit இப்படின்னு தான் எழுதணும். ஸோ இங்கே எனக்கு ஃபால்ட் கரண்டின் பர் யூனிட்ல இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார். ஆங்கிள் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் 4.11 தான் என்னோட ஆன்சர், பர் யூனிட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஆனால் ஆங்கிள் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆங்கிள் -90 போடணும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இம்பிடன்ஸ். ஸோ ஃபார் இம்பிடன்ஸ் தீட்டா இஸ் வில் பி 90 degree. அப்போது ஜேவுமே நம்ம -jவாக தான் இருக்கும். அதாவது நம்ம 90 degree ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் ஆக்சுவல் கரண்ட்.
I fault actual IF actual வேணும்னா IF into I base. So I base இப்பதானே நம்ம பார்த்தோம்பா. I base is equivalent to என்ன? So MVA power divided by root 3 kV. கரெக்டா? S divided by root 3 kV னா என்ன? Power divided by root 3 kV. So இப்போ நீங்க போட்டீங்கன்னா இங்க என்னப்பா இருக்கா? That is 4.11 into. So power எவ்வளவு இருக்கு? 250 எவ்வளவு? 250 kV 13.2 அவ்வளவுதான். இது ஸ்டார் தான், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். எதுவுமே கொடுக்கலன்னா அல்டிமேட்டா ஸ்டார் கிரவுண்டடா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஸ்டார் கிரவுண்டடா எடுத்துக்கணும். கேவியோட வேல்யூ 13.2 root 3 into 13.2. ஓகேங்களா? இப்போ 4.11 at an angle of 90 degree இது. ஸோ நீங்கள் ஆங்கிளில் போட்டாலும் ஓகே தான், ஆங்கிள்ஸில் போடணும் ப்ராப்பராக. ஆனால் உங்களுக்கு ஆங்கிள் கொடுக்கலன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆங்கிள்ஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு 44.94 கிலோ ஆம்பியர்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் 45 கிலோ ஆம்பியர்ஸ். So this is what actual fault current, this is what neutral current. So இந்த current தான் என்னோட நியூட்ரல்லையும் போகும். ஓகேங்களா? ஸோ என்னோட இந்த current தான் என்னோட நியூட்ரல்லையும் போகும். சார் இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க, இவ்வளோ கரண்ட் நியூட்ரலில் போகுதுன்னு சொல்கிறீங்களே, நியூட்ரலில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும்னு சொல்ல முடியாதா? ஸோ இப்போ இந்த கரண்ட் நியூட்ரலில் போச்சுன்னா அப்போ நியூட்ரலில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆக போகுது அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ இப்போ எனக்கு இதோட நியூட்ரலோட வோல்டேஜ் ட்ராப் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதோட நியூட்ரல் வோல்டேஜ் ட்ராப் வேணுமா? அப்போ தேர்ஃபோர் ஃபால்ட் கரண்ட் இன்டூ ஃபால்ட் இம்பிடன்ஸ். நீங்கள் இந்த டயக்ராம் வரைங்க, நியூட்ரல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்டார் கனெக்டட் ஜெனரேட்டர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நியூட்ரல் இந்த மாதிரி ஒரு ரியாக்டன்ஸால் கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் இஸ் நோன் ஆஸ், இந்த வோல்டேஜ் ட்ராப் இஸ் நியூட்ரல் வோல்டேஜ். ஓகேங்களா? இந்த நியூட்ரல் வோல்டேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விஎன் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற ஃபால்ட்டு கரண்ட் அடுத்ததாக இவனோட எக்ஸ்என்னோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கரெக்டாக இதில் ஃப்ளோ ஆகிற ஃபால்ட்டு கரண்ட்டு அடுத்ததாக இவனோட ரியாக்டன்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அப்போ நியூட்ரல் வோல்டேஜ் என்னால் சொல்ல முடியும். ஃபால்ட்டு கரண்ட் என்னப்பா? ஸோ இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் 45 கிலோ ஆம்பியர்ஸ். அடுத்ததாக இவனோட இம்பிடன்ஸ் என்னப்பா? தட் இஸ் 0.05J. கரெக்டா? ஸோ 45 கிலோ ஆம்பியர்ஸு. அடுத்ததாக இவனோட ரியாக்டன்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் டெஃபினட்டாக இதுக்கான மேக்னிடியூடு மைனஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இவனோட மேக்னிடியூட் மைனஸில் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா? ஸோ 1.56 கிலோ வோல்ட். ஓகேங்களா? ஸோ இவனோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ல வரதுக்கான ரீசன் இந்த இமேஜினரி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஸோ அதனால தான் என்னோட மேக்னிடியூட் வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ இந்த சைன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூட்ரலுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்க போகுதுன்னு நம்மளால ஈஸியாக சொல்ல முடிஞ்சிச்சா? ஸோ இதுதான் என்னோட நியூட்ரலுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ், வோல்டேஜ் அக்ராஸ் நியூட்ரல். ஸோ இந்த ஃபால்ட் அக்கர் ஆகிறப்போ என்னோட நியூட்ரல்லையே இவ்வளோ வோல்டேஜ் இருக்கும். புரியுதா? ஸோ என்னோட ஃபால்ட் அக்கர் ஆகிறப்போ என்னோட நியூட்ரலோட அந்த லைன்லேயே எனக்கு இவ்வளோ வோல்டேஜஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கும். 1.56 கிலோ ஆம்பியர்ஸ் இருக்கும். ஸோ நியூட்ரலோட ட்ராப்பு. ஸோ புரியுது இல்லைப்பா? நியூட்ரல் வந்து இவ்வளோ வோல்டேஜே எனக்கு ட்ராப் பண்ணிட்டு இருக்கும். சரி, இங்கே உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் எம்விஏ கேட்டா ஒரு வேளை, ஸோ அதையும் கேட்கலாம்ல. ஸோ ஒரு வேளை ஷார்ட் சர்க்கியூட் எம்விஏ கேட்குறாங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ சேம் 3 times of MVA base divided by Z1 equivalent plus Z2 equivalent plus Z0 equivalent. ஸோ ஃபைனலாக அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 into ரேட்டிங் வந்து 250 இப்போ தானே பார்த்தோம். அடுத்ததாக Z1 Z2 equivalent 0.25 plus 0.25 plus 0.23. ஜஸ்ட் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ ஃபைனல் ஆன்சர் வில் பி 1027 MVA.
ஸோ இவனோட ஷார்ட் சர்க்கியூட் கெப்பாசிட்டி எவ்வளோ வருதுன்னா 1027 MVA. ஜெனரேட்டரோட ரேட்டிங் MVA 250 தான். புரியுதா? ஜெனரேட்டரோட ரேட்டிங்கே 250 தான். அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறப்போ அந்த ஜெனரேட்டர் எவ்வளோ ஃபால்ட் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ண போகுதுன்னா 1027 MVA ஆஃப் ஃபால்ட் கரண்ட்டை அது எனக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் த பவர். ஓகேங்களா? ஸோ அதோட ஷார்ட் சர்க்கியூட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதோட ஷார்ட் சர்க்கியூட் கெப்பாசிட்டி என்னன்னா தட் இஸ் 1027. புரியுதா? ஸோ வோல்டேஜுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்க போகுது, ஸோ ஷார்ட் சர்க்கியூட் கெப்பாசிட்டி என்ன இருக்க போகுது, ஸோ எல்லா திங்ஸையும் நம்ம பார்த்துட்டோமா. ஸோ அடுத்ததா இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா சார், இந்த இடத்துல நீங்கள் நியூட்ரல் இல்லாமல் போச்சுன்னா, இங்கே நியூட்ரல் இருக்கு, நியூட்ரல் இருக்கிறதுனால இந்த கேசஸ்ல நீங்க சொன்னீங்க ஒருவேளை இதுல நியூட்ரல் இல்லாம போச்சுன்னா, ஸோ அடுத்தது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைன் டு கிரவுண்ட் ஃபால் வித்தவுட் நியூட்ரல், சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால் வித்தவுட் நியூட்ரல். ஸோ வித்தவுட் நியூட்ரல் ஆர் ஐசோலேட்டட் நியூட்ரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே என்ன நடக்கும்னா, எஸ் நம்ம கிட்ட ஜெனரேட்டர்ஸ் இருக்கும் சார், 3 phase ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். ஆனால் அகெயின் இங்கேயுமே என்னோட எல்ஜி ஃபால் தான் அக்கர் ஆக போகுது. ஆனால் இங்கே என்னோட ஜெனரேட்டர் இஸ் நாட் கிரவுண்டட், இட் இஸ் ஒன்லி ஸ்டார் கனெக்டட். It is only star connected. இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட Z1 ஈக்குவலன்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும், Z2 ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணணும். சேம் கொஸ்டின் தான். Z1 ஈக்குவலன்ட் சேம் 0.25 தான். Z2 ஈக்குவலன்ட் பாருங்க சேம் 0.25 தான். ஆனா Z0 ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், Z0 plus 3 times of Zn அப்படின்னு தானே எடுத்துக்குவோம். கிளியரா? Z0 equivalent to 3 times of Zn அப்படின்னு தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாருங்க ஈக்குவலன்ட் டயக்ராம்ஸில் செக் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ ஜீரோ சீக்வன்ஸோட டயக்ராம்ஸ் பாருங்க, இங்க பாருங்க நான் இதுலையுமே சொன்னேன், இந்த இடத்துல ஸ்டார் கிரவுண்டடா இருந்ததுனால திஸ் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட் அப்படின்னு சொன்னேன்னா, ஸ்டார் கிரவுண்டடா இருக்கிறனால ஷார்ட் சர்க்கியூட். இந்த கிரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா, ஸோ இப்போ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆகிடும். ஸோ இது ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும் சார். இவனும் ஓப்பன். அப்போ இந்த கேஸில் நீங்கள் Z0 ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான Z0 ஈக்குவலண்ட் வில் பி இன்ஃபைனைட். ஏன்னா இவனோட ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா இருக்குது, இந்த கேஸில் அவனோட இம்பிடன்ஸ் இஸ் 0. கிளியரா? ஏன்னா திஸ் இஸ் ஓப்பன் சர்க்கியூட்டட். ஏன் ஓப்பன் சர்க்கியூட் ஆகுது, இங்கே இருந்த கிரவுண்டிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ கிரவுண்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையுமே என்னோட கிரவுண்டிங் இம்பிடன்ஸ் இஸ் 0னா, ஸோ தட் இஸ் இன்ஃபினிட்டி, 0ன்னு சொல்ல முடியாது. ஸோ 0னா ஷார்ட் சர்க்கியூட், திஸ் இஸ் 0. புரியுதா? ஸோ திஸ் இஸ் 0, இம்பிடன்ஸ் இஸ் 0ன்றது இது. ஓப்பன் சர்க்கியூட் ஆயிருக்குன்றதுக்கு மீனிங் என்னன்னா இம்பிடன்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். என்னோட இம்பிடன்ஸ் இஸ் இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் வாட் ஓப்பன் சர்க்கியூட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் Zn இஸ் இன்ஃபைனைட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேயா? அப்போது ஐசோலேட்டட் நியூட்ரல்னா Zn இஸ் இன்ஃபைனைட். ஓகே, அப்போ therefore this is infinite. அப்போ infinite plus anything will become infinite. அப்போ Z0 equivalent is infinite. கிளியரா? ஸோ என்னோட Z0 equivalent என்னவாயிடும்னா infinite சார். கிளியர் தானே? Z0 equivalent will be infinite. ஓகே, திஸ் இஸ் வாட் ஃபால்ட். அப்போ நமக்கு என்ன தெரியும், Z1 Z2 will be 0.25. Z0 ஈக்குவலண்ட், இது எல்லாமே ஈக்குவலண்ட் தான்ப்பா, திஸ் இஸ் இன்ஃபைனைட். ஃபால்ட் கரண்ட் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் 3 divided by Z1 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z2 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z0 ஈக்குவலண்ட் எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Z0 ஈக்குவலண்ட் இஸ் இன்ஃபைனைட். அப்போ எனிதிங் டிவைடட் பை இன்ஃபைனைட். So clear up in the it makes the whole term is infinite.
ஸோ ஒரு இன்ஃபினிட்டி கூட யாரனா ஆட் பண்ணால் என்னப்பா ஆகும்? இன்ஃபினிட்டி தானே ஆகும். அப்போ தேர்ஃபோர் த ஃபால்ட் கரண்ட் இஸ் டெஃபினட்டாக 0. என்னால் நான் முன்ன ஒரு டயக்ராம்ஸ் கூட வரைஞ்சேன். என் ஃபால்ட் கரண்ட்டை இந்த மாதிரி ஒரு பாத்தில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருப்பேன். அப்போது இந்த இடத்துல என்னோட ஃபால்ட் கரண்ட் ஃப்ளோவே ஆகாது. ஃப்ளோ ஆகிறதுக்கு பாத்தே இல்லை. கிளியரா? ஏன்னா இந்த பாத்துக்கு க்ளோஸ்டு பாத்து வேணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இதை ஓப்பன் பண்ணால் எப்படி எனக்கு ஃப்ளோ ஆகும்? இப்போ பாருங்கள், சிம்பிள். இதை ஓப்பன் பண்ணதுனால என் ஃபால்ட் கரண்ட் போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால என்னோட ஃபால்ட் கரண்ட் பிகம் 0. கிளியரா? அப்போ என்னோட ஃபால்ட் கரண்ட் பிகம் 0. ஸோ இப்போ இதனால என்ன பண்ணுதுன்னா, திஸ் மேக்ஸ் the voltage rise in overhead transmission line to √3 times of rated voltage. கரெக்டா? ஸோ √3 times of V இன்க்ரீஸ் ஆகிடும். √3 times of V. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபால்ட் கரண்ட் 0வா இருக்கிறதுனால ஸோ ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் அந்த வோல்டேஜஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்னவாகிடும்னா இட் மேக்ஸ் √3 times ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ். ஸோ பொதுவாக the OHTL is designed with பொதுவாக in common the overhead transmission lines insulation is designed for √2V. Sorry, that is not √3, √2V. பொதுவாக என்னோட இன்சுலேஷனையே நான் √2 times ஆஃப் ரேட்டட் வோல்டேஜாக தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த கேஸில் எனக்கு √3 times ஆஃப் ரேட்டட் வோல்டேஜாக மாறுச்சுன்னா ஸோ என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் எனக்கு √3 times ஆஃப் ரேட்டட் வோல்டேஜாக மாறுச்சுன்னா ஸோ என்ன ஆகும்னா, in common overhead transmission line designed for √3 kV, in this case the voltage rises to √3 times of V. This causes arcing. ஓகேங்களா? so this causes arcing. So this arcing will leads to damage of insulation. ஏன்னா இன்சுலேஷனே √2 டைம் அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த்துக்கு நான் கொடுத்துருப்பேன். இன்சுலேஷனை √2 டைம் ஆஃப் வோல்டேஜ் வர்ற வரைக்கும் தான் நீங்கள் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு ஒரு கெப்பாசிட்டிக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா வோல்டேஜ் √3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஆர்க்கிங் வருது. இந்த ஆர்க்கிங் டேமேஜ் த இன்சுலேஷன்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் in OHTL. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்க்கிங் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் நோன் ஆஸ் ஆர்க்கிங் இஷ்யூ. ஓகே, இந்த ஆர்க்கிங் இஷ்யூவிலிருந்து என்னோட சிஸ்டமை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா, ஓகேங்களா, ஸோ புரியுது இல்லைப்பா, காமனாக இன்சுலேஷனை √2 டைம்ஸுக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா என்னோடய வோல்டேஜே √3 டைம்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன் நான் வோல்டேஜுக்கும் இன்சுலேஷனும் நம்ம சொல்கிறோன்னா, இன்சுலேஷனும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ப்பா. இன்சுலேஷன் லெவல் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வோல்டேஜ் லெவல் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இன்சுலேஷன் லெவலை குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வோல்டேஜ் லெவல் குறைச்சி தான் ஆகணும். ஸோ ஏன்னா அது அயனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வோல்டேஜ் அதிகமாகணும்னா இன்சுலேஷன் அதிகப்படுத்தி தான் ஆகணும். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல டெஃபினட்டாக என்னோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் அதை தானே சொல்லியிருக்கேன், இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். டேமேஜ் த இன்சுலேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் டு அவாய்ட் ஆர்க்கிங் கிரவுண்ட். இந்த ப்ராப்ளம் பேர் ஆர்க்கிங் கிரவுண்ட். we use inductance or arc suppression coil. we use arc suppression coil. ஓகேங்களா? ஆர்க் சப்ரஷன் காயில்ன்றது என்னன்னா, தட் இஸ் இண்டக்டன்ஸ் தான். ஸோ அது ஒரு காமன் இண்டக்டன்ஸ் தான். அந்த இண்டக்டன்ஸை நீங்கள் வந்து நியூட்ரலில் பிளேஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த பிரச்சனையை எலிமினேட் பண்ண முடியும். த ஆர்க்கிங் கிரவுண்ட் கேன் பி எலிமினேட்டட் பை ப்ரொவைடிங் த ஆர்க் சப்ரஷன் காயில். ஓகேங்களா? இந்த ஆர்க் சப்ரஷன் காயில் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு க்ளோஸ்டு பாத்தை ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இப்போ க்ளோஸ்டு பாத்து ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த இஷ்யூஸை என்னால் ரிசால்வ் பண்ண முடியுது. புரியுதா? அப்போ தேர்ஃபோர் என்னோட எல்ஜி ஃபால்ட்டில் நியூட்ரல் இல்லாமல் போச்சுன்னா
ஃபால்ட் கரண்ட் போக வழி கிடையாது. ஓகேங்களா, எல்ஜி ஃபால்ட்டில் நியூட்ரல் கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா இந்த ஃபால்ட் கரண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இவனால் இப்படி போக முடியாது, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுறான். ஸோ அப்போ வோல்டேஜ் என்னவாகுதுன்னா இங்கே ரைஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த வோல்டேஜ் ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னா √3 டைம்ஸ் ஆஃப் வி. ஆனால் இந்த வோல்டேஜுக்கான இன்சுலேஷன் லெவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்சுலேஷன் லெவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா √2 வி இன்சுலேஷன். ஓகே, √2 டைமாக இருக்கும். டெஃபினட்டாக அதனால டேமேஜ் ஆகிடுது. அதை சப்ரஸ் பண்ணுறதுக்காக இங்கே வி ஆர் யூஸிங் ஆர்க் சப்ரஷன் காயில்ஸ். ஸோ ஆர்க் சப்ரஷன் காயில்ஸை யூஸ் பண்ணோம்னா இந்த பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போது எல்ஜி ஃபால்ட்டு இதில் இருந்த பிரச்சனைகள், ஸோ இதை வச்சு எப்படி நம்மளால் ஃபால்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எல்எல் ஃபால்ட்டு, அடுத்ததாக எல்எல்ஜி ஃபால்ட்டு, ட்ரிபிள் ஃபால்ட்டு எல்லாமே நம்ம நாளைக்கு முடிஞ்சால் பார்த்துடலாம். ஓகேங்களா, அதாவது மண்டே கிளாஸஸில் நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக எல்லா திங்ஸும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம